So yes, so we are live. So in the section actually என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் அ நியூ செக்ஷன் லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக்ஸ். ஓகே, ஸோ ஏன் நியூ செக்ஷன் சொல்கிறேன்னா லைக் எல்லா ஃபேஸ்லேயும் வந்து வி ஹேவ் மல்டிபிள் சினாரியோஸ். ஸோ நம்ம லேர்ன் பண்ணுறோம் அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம திருப்பியும் வி ஆர் ட்ரைங் டு ரிப்ளிகேட் இட் பை ப்ராக்டிக்கல் அப்ரோச். அண்ட் வென் வி ஆர் டூயிங் ப்ராக்டிக்கல் அப்ரோச், ப்ராக்டிக்கலாக நம்ம எப்போ அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறோமோ அந்த சமயத்தில் வி ஆல் ஃபேஸ் சம் ப்ராப்ளம்ஸ். ஓகே, இட் ஹேப்பன்ஸ் ஃபார் மோஸ்ட் ஆஃப் அஸ். ஓகே, அப்படி ஆனால் தான் நீங்கள் வந்து கற்றுக்க முடியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, ஸோ வித் திஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஓகே, யாரோ அஜய்னு ஜாயின் பண்ணியிருக்காங்க, யாருன்னு தெரியுமா டீம் உங்களுக்கு? நான் தான் தெரியாம மாத்தி ஜாயின் பண்ணிட்டேன் தவிர. ஓகே ஓகே ஓகே, ஃபைன் ஃபைன். ஸோ நான் ஆல்ரெடி வந்து நம்ம டீம்கிட்டையும் சரி, இன்டர்ன்ஷிப் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களும் சரி, அவங்ககிட்ட வந்து ஒரு சின்ன டாஸ்க்மாக சொல்லியிருந்தேன். நம்ம ஆக்சுவலி ஒரு 10 days கம்ப்ளீட் சேலஞ்ச் மாதிரி பார்த்துருந்தோம். பட் சேட்லி ஒரு ப்ராஜெக்ட் வந்து நம்ம ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அப்புறம் ஒரு இன்னொரு ப்ராஜெக்ட் மூவ் ஆன் ஆகலான்னு சொல்லிட்டுக்காக தான் நம்ம வந்து ஒரு 2-3 days டைம் தந்திருந்தோம். அண்ட் ஸ்டில் அந்த 2-3 days டைம் இருந்தாலும் சரி, சில பேருக்கு வந்து அந்த பேசிக் ஜாவாஸ்கிரிப்ட் கான்செப்ட்லாம் புரியுது. ஓகே, பட் என்னென்னா ப்ராக்டிக்கலாக அதை அப்ரோச் பண்ணும்போது, ப்ராக்டிக்கலாக அதை வந்து சால்வ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து தே ஆர் ஹேவிங் சம் டவுட்ஸ் அண்ட் இது எப்படி நம்ம ப்ரொசீட் பண்ணலாம்னு சொல்ல ஒரு மென்டாலிட்டி இல்லை. ஓகேவா? ஸோ வி ஆர் கோயிங் டு லேர்ன் அபவுட் லாஜிக்கல் திங்கிங் இன் திஸ் வீடியோ. ஓகே, ஸோ இந்த வீடியோ சீரிஸ் ஆக்சுவலி இந்த வீடியோ மாடல்ஸ் பேர் பார்த்தீங்கன்னா லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக்ஸ். ஓகே, ஸோ வாட் எவர் ஸோ ஃபார் டீம் பண்ணியிருக்காங்களோ நம்ம ஒரு ப்ராஜெக்ட் வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். ரிவ்யூ பண்ணிவிட்டு அவங்க இதில் என்னெல்லாம் வந்து பெஸ்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ எம் கோயிங் டு கிவ் யூ சஜஷன்ஸ். ஓகே, ஸோ அதை நீங்கள் எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரைட்டா? ஸோ இதுதான் வந்து நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். அண்ட் பீப்புள் ஹூ ஆர் ஆல் வாட்சிங் அஸ் ஆன் லைவ் ஸ்ட்ரீம், ஸோ நீங்களும் இது மாதிரி ஒர்க் பண்ணிவிட்டு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ யூ கேன் ஆல்சோ ஷேர் யுவர் கோட்ஸ் ஆன் அவர் டிஸ்கார்ட். ஓகே, அதுக்கான லிங்க் எல்லாமே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரைட்டா? ஸோ கூல். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா வித்தவுட் வேஸ்டிங் ஒரு டைம் நம்ம வந்து நம்மளோட டூலில் வந்து ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டீமோட இன்ட்ராக்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். லைக் யாரெல்லாம் வந்து முடிச்சிங்க அகெயின் டுடே டீம்? யாரெல்லாம் முடிச்சிருக்கீங்க நான் கேட்குறேன் சோஃபார்? ஓ சூப்பர், நிறைய முடிச்சிருக்கீங்க. எல்லாம் முடிச்சிட்டிங்களா? ஓ நைஸ், கூல். ரைட். ஸோ ஆனாலும் பரவாயில்ல, நம்ம திருப்பி அகைன் நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலி. ஓகேவா? ஸோ எப்படிலாம் அவங்க பண்ணியிருக்காங்க, அவங்க பண்ணது சரியா தப்பா, தப்புன்றது ஒன்றும் இல்லை, பட் எப்படி ப்ராப்பராக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே ரைட், லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. ஸோ எல்லாருக்கும் ஸ்க்ரீன் தெரியுதா? Okay, right, let's go with the same tool. Okay, let's go with Sajid. So Sajid and other team, நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கு கோடில் வந்து you should have an extension called live share. ஓகே, ஸோ இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ மைக்ரோசாஃப்ட் இது, அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு எல்லாருமே. இது எதுக்கு அப்படின்னா உங்கள் கோடு வந்து மற்ற டெவலப்பர்ஸ்க்கு சென்ட் பண்ணி யூ ஆல் கேன் சி தி சேம் கோட். ஓகே, அது மாதிரி ஒரு கொலாபரேட்டிக்கான ஒரு எக்ஸ்டென்ஷன் இது. ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் ஹேவ் சம்திங் லைக் திஸ். இந்த ஐக்கானை காமிக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு எதர் யூ கேன் டூ 2 ஆப்ஷன்ஸ். எல்லா ஃபோன்லேயும் பார்க்கும் போது தான் யூ கேன் ஷேர் யூர் ஸ்க்ரீன் ஆர் யூ கேன் ஜாயின் இஸ் செக்ஷன். இப்போ நான் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் வந்து யூ கோயிங் டு ஷேர் தி ஸ்க்ரீன், ஷேர் தி செக்ஷன். நான் வந்து அந்த செக்ஷனை ஜாயின் பண்ண போகிறேன். சஜித் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிட்டு அந்த லிங்க் எனக்கு மீட்டில் அனுப்புங்க. அனுப்பிட்டோன்னு சொல்லுங்க. அனுப்பிட்டீங்களா? ஓகே ரைட். ஓகே, ஜாயின் த்ரூ திஸ் லிங்க்.
sorry. Okay, this is a section of Sajid code. Okay, so யாரெல்லாம் வந்து பார்க்குறீங்களோ நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னா you can just go to this link. Okay, ஸோ போனீங்கன்னா அழகாக அதோட கோட் அப்படி நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஐ கேன் டூ மெனி திங்ஸ். லைக் நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சஜிட்டை ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். ஸோ விச் மீன்ஸ் லைக் இப்போ நான் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நான் என் கர்சரை போகுது அப்படின்னா சஜிட்டும் பார்க்கலாம். ஸோ கரெக்டாக எந்த கர்சரில் இருக்குன்னு சொல்லிட்டு அவரால் பார்த்துக்க முடியும். ஓகே, அதான் அதோட விஷயம். ரைட், இப்போது அவுட்புட்டு காமிங்க சஜித். அந்த ஷேர் பண்ண ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்கள். அந்த ஸ்க்ரீன் தெரியுதா? ஓகே, ஒரே நிமிஷம் இருங்க. லோக்கல் ஹோஸ்டில் இருக்கோ சஜித்? ஓகே, யா, அண்ட் ஆல்சோ லோக்கல் ஹோஸ்ட்லையும் எனக்கு டிப்ளாயும் பண்ணிட்டாங்க. டிப்ளை பண்ணது காமிங்க. தேக்காங்க. ஆர் ஓகே ஃபைன். இல்லைனா ஒன்று பண்ணலாம். ஓகே, லெட்ஸ் நாட் ஒர்க் ஆன் டூ காம்ப்ளெக்ஸ். நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கொலாபரேஷனை வந்து இப்போ நம்ம இதில் ஒர்க் அவுட் பண்ணலாம். வாட் ஐ வில் டூ இஸ் சஜித், நான் வந்து உங்களோட ரெபாசிட்டரி வந்து நான் க்ளோன் பண்ணிவிட்டு நான் என்னோட அவுட்புட் நான் இங்கே பார்க்குறேன். ஓகே, இட் வில் பி பெட்டர் ஐ கெஸ். ஸோ என்ன பண்ணுறேன், எப்படி ஒர்க் ஃப்ளோ ஃபாலோ பண்ணணும்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த ரெபாசிட்டரி போக போகிறீங்களோ அங்கே நீங்கள் போய்க்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் கோயிங் டு கோ இன் டு திஸ் ரெபாசிட்டரி. உங்கள் யூஸ் நேம் சொல்லுங்கள். இதுதானே? எம் சாஜித். ஓகே, ஸோ இதில் எங்கே இருக்குது உங்கள் ரெபாசிட்டரி? CyberDude சேலஞ்சஸ் இருக்கும், பின் பண்ணிக்கிறேன். ஓகே, இதில் இதுவா? யா, ஜாவாஸ்கிரிப்ட் ஃபார்ம். ஓகே, ட்ரை டு ஹேவ் லைக் 0 1 அப்படின்னு போட்டுக்கலாம். அதான் வந்து கரெக்டான ஒரு இதுவாக இருக்கும். ஓகே, ரைட். ஸோ ஐம் கோயிங் டு க்ளோன் தி என்டையர் ரெபாசிட்டரி. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணலான்னா ஃபர்ஸ்ட் ஐ ஹேவ் டு கோ டு திஸ் ரெபாசிட்டரி அண்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஐ கேன் கெட் தி க்ளோன் யூஸிங் 3 things: HTTPS, SSH அண்ட் GitHub CLI. ஓகே, ஸோ நான் 3 வச்சுருக்கேன், பட் ஐ வில் கோ வித் SSH. இட்ஸ் ஸோ சிம்பிள். இது காப்பி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் டெர்மினல் பண்ணிக்கிறேன். ஸோ மை டெர்மினல். அந்த ஸ்க்ரீன் வழங்கல. ஓகே, விளங்கலையா? இருங்க, இப்போ விளங்குதா? ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஐம் ஜஸ்ட் கோயிங் டு க்ளோன் இட். எப்படி க்ளோன் பண்ணலாம்? கிட் க்ளோன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ப்ராஜெக்ட் எங்கே இருக்கணுமோ அங்கே போய்க்கோங்க. ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, டிஸ்டாப்பில் இல்லை டாக்குமெண்ட்ஸை போடுவீங்க. அது ப்ராப்பரான ஃபார்ம் கிடையாது. மேக் அ டெவலப்மெண்ட் ஸோ இன் ஒரு ஃபார்மேட் வச்சுக்கோங்க. அதான் வந்து கரெக்டான ஒரு ஃபார்மேட். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் ஆல்ரெடி ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன், கால் கிட் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, கிட் ப்ராஜெக்ட்ஸ் நான் வந்து வச்சுருக்கேன். இப்போ டேட்டா வந்து வேறு டேரக்டரி போயிடுச்சு. இப்போ நீங்கள் பார்க்கலாம், நான் இங்கேருந்து ஹேவ் ஜம்ப் இன் டு திஸ் டேரக்டரி. ஓகே, குட். ஸோ நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா ஐம் கோயிங் டு மேக் a நியூ டேரக்டரி கால் இன்டர்ன்ஸ் ப்ராஜெக்ட்ஸ். இது வந்து ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுற மாதிரி. ஐம் ரைட்டிங் இட் இன் கமெண்ட் வே. MKனா மேக் டிர்னன் டேரக்டரின்னு அர்த்தம். ஐம் கிரியேட்டிங் a நியூ டேரக்டரி யூஸிங் இன்டர்ன்ஸ் ப்ராஜெக்ட் சொல்லிட்டு. ஓகே, ஸோ நீ கேட்கலாம், எதுக்கு நம்ம ரைட் கிளிக் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு கேட்கலாம். நான் ஏன் இது பண்ணுறேன்னா இட் இஸ் ஸோ சிம்பிள் அண்ட் இட் ரெடியூசஸ் தி ஹியூமன் எஃபர்ட். இப்போ நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ ஃபோல்டர் தந்துட்டு அங்கே நேம் தருவீங்களே, ஸோ அதெல்லாமே வந்து ஒரு சிங்கிள் லைனில் கமாண்டாக நம்ம பண்ணலாம். ஓகே, அண்ட் யூ ஷுட் பி யூஸ் டு திஸ் கைண்ட் ஆஃப் யூனிக்ஸ் கமெண்ட்ஸ். இட் இஸ் கால்ட் யூனிக்ஸ் கமெண்ட்ஸ். ஓகே, ஸோ டேரெக்டாக நம்ம வந்து இங்கே ஓப்பன் பண்ணுறதெல்லாம் வந்து நம்ம கமெண்ட் மூலியமாக ஓப்பன் பண்ணுறோம், எக்ஸிட் பண்ணுறோம். தட்ஸ் ஆல். ஸோ க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ நான் வந்து ஐ ஹேவ் டு கோ இன் டு டிஸ் டேரக்டரி. கரெக்டாக? ஐ ஹவ் கிரியேட்டட் டிஸ் டேரக்டரி. நான் இவ்வளோ போனால் என்ன பண்ணிக்கலாம், ஐ கேன் யூஸ் CD which மீன்ஸ் சேஞ்ச் டேரக்டரி இன்டர்ன்ஸ் ப்ராஜெக்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக எந்த இடத்துல இருக்கேன்னு சொல்லிட்டு இது காமிக்குது. ஓகே, ஃபார் டு நோ ஈவன் மோர் PWDன்னு டைப் பண்ணிக்கலாம். ஸோ which மீன்ஸ் இட் வில் கிவ் மீ தி கரண்ட் டேரக்டரி which I am in. ஓகே, ஸோ இது சொன்னதெல்லாம் புரிஞ்சுது? அதெல்லாம் நான் சொன்னது பேசிக்கான விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சுது இல்லை? பிகாஸ் இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான விஷயம் அண்ட் டெவலப்பர்ஸ்க்கு கண்டிப்பாக தெரிய வேண்டிய விஷயங்கள். ஓகே, ரைட். இப்போ நான் பண்ணுறேன், ஐம் கோயிங் டு கிளியர் தி ஸ்க்ரீன். என்ன பண்ணிக்கலாம், ஐ கேன் யூஸ் தி கிளியர் கமெண்ட் ஃபார் இட். கிளியர் ஆயிடுச்சு.
ரைட். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா I'm going to clone this repository. Okay, so just git clone and paste this. இல்லை இன்னொன்று பண்ண போகிறேன் I'm going to fork itனா நான் ஏதாச்சும் ஒரு புல் ரிக்வெஸ்ட் தர போகிறோம் இல்லையா, அப்போ நான் பண்ணிக்கலாம் I can get use of this fork. ஸோ fork பண்ணிப்போமா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், fork பண்ணுறேன் and let me have it like this. ஒரு நான் என்ன நேம் வச்சுக்கலாம், இட் டோட்லி அப்ளிகபிள் டு மை திங். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா சஜித் ஜேஎஸ் டாம் இல்லை வந்து டாம் ஃபார்ம். எனிவே அப்புறம் நான் டெலிட் பண்ணிடுறேன் ரெபாசிட்ரி. ஸோ இப்போதைக்கு வந்து நான் என்ன நேம்னு வச்சுக்கிறேன். ஓகேவா. அண்ட் ஓகே கிரியேட் ஃபோக். நல்லா பார்த்துக்கோங்க. இது நீங்கள் அதாவது ஓனர் ரெபாசிட்ரியும் இதுவும் சேமாக இருக்குன்னு அவசியம் இல்லை. ஃபோக் பண்ணும்போது யூ கேன் ஹேவ் யுவர் ஓன் நேம், ரெபாசிட்ரி நேம். ஓகே, ஸோ கிரியேட் ஃபோக் and it is forking and once done முடிஞ்சது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா you can pull this repository. ஓகே, ஸோ எப்படி புல் பண்ணுறது, சேம் அதே தான். ஸோ you have to go to code ssh and copy this URL. ஓகே, and இப்போ என்ன பண்ண போகிறோன்னா I'm going to use the same thing. So paste and இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், let me recap it again. சாரி, உங்களோட நாய்ஸ் பேக்ரவுண்ட் வரும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி ஏன்னா எல்லாம் கிறிஸ்மஸ்க்கு வந்து எல்லாம் பெயிண்ட்லாம் வச்சுட்டு செலிப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. அதனால் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அதனால் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ரைட், இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சஜித்தோட ரெபாசிட்ரியை ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நான் அன்பு ராக்கி 3 வந்து ஃபோக் பண்ணியிருக்கேன். ஃபோக்னா அவரோட காப்பி வந்து எக்ஸாக்டாக வந்து நான் என்னோடய காப்பியை நான் வந்து எடுத்திருக்கேன். ஓகேவா. அந்த காப்பியை தான், அந்த ரெபாசிட்ரியை தான் நான் வந்து க்ளோன் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ now I have full rights on this repository which is mine. புரிஞ்சுதா so far சொன்ன வரைக்கும்? ஓகே, என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன் and it's cloning. ஓகே cool. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஸோ விஷயங்கள் வந்துச்சு. I will explain all this in detail in my git course. ஓகேவா. ஸோ we are preparing one shortly. ஸோ முடித்தோடனே ஃபுல் கிட் பற்றி தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். ரைட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் க்ரியேட் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ நான் வந்து இதோட ஃபோல்டர் நேம் என்னவாக இருக்கும் அப்படின்னா நான் எந்த ரெபாசிட்டரி க்ரியேட் பண்ணணும் அதுதான் அந்த ஃபோல்டர் நேமாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் I can change directory using cd command using dom form sajid. பார்த்தீங்களா, அது ஃபோல்டர் கிரியேட் இருக்குது. ஓகே, இல்லை நம்ம கோடில் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னா I can also use it like கோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதான் VS கோட். ஓகே, VS கோடுக்கான நேம் தான் இந்த கோட். ஸோ கோட் அண்ட் எந்த ஃபோல்டர் நீங்கள் ஓப்பன் பண்ண போகிறீங்களோ. ஸோ எனக்கு வந்து டாம் ஃபார்ம் இதான் வேணும். கரெக்டாக. இப்போது என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இதை என்ன பண்ணோன்னா VS கோட் வந்து இந்த ஃபோல்டரில் ஓப்பன் ஆகும். இங்கே பார்த்தீங்களா எல்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு. இது வந்து ஷார்ட்கட்ஸ். see when you are developing good projects தவிர நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணும்போது these kind of commands will help you a lot. ஓகே, ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதை. ரைட், ஸோ இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம ரன் பண்ணி பார்க்கலாமா. லெட்ஸ் யூஸ் டெர்மினல் யான் டெவ் இல்லை npm dev. நீங்கள் உங்கள் இதில் அதுக்கும் நீங்கள் தரலாம். ஓகே, இது எதுவுமே ஒர்க் ஆகாதோ. நீங்கள் இது பண்ணீங்க லைவ் சர்வரில் பண்ணீங்களா? இல்லாண்டு நம்ம டிபெண்டன்ஸ் இன்ஸ்டால் பண்ணோம்ல வீட்டில். ஓகே, அப்படிதான் பண்ணீங்களா? வீட்டில் பண்ணீங்களா? வீட்டில். ஓகே, இப்போ நான் வந்து JavaScript DOM ஃபார்ம் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களா அது மாதிரி? அந்த JavaScript DOM ஒரு ஃபோல்டருக்குள்ளுக்க ஃபார்ம் DOMல அந்த ஒரு டிரெக்டரிவுக்கு தான் நான் அந்த ஒர்க் பண்ணிக்கிறேன். ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் எல்லாம் அங்கே தான். ஓகே 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 கூல். ரைட், ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா I have to go from this directory to this directory. இப்போ நான் கரெக்டாக எங்கே இருக்கேன்னா I'm currently in the main repository. ஓகே, இப்போ நான் வந்து I have to go into JavaScript DOM and I have to go into form DOM. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணிக்கலாம், I can go cd JavaScript DOM and form DOM. Okay, so for changes what I'm going to do is I'm going to rename it. Okay, so இதுதான் பாருங்கள், இதுதான் இன்ட்ரெஸ்டான விஷயம். ஸோ ஏதாச்சும் ஒரு டெவலப்மெண்ட்டில் நீங்கள் வந்து பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வாட் யூ கேன் டூ இஸ் ஜஸ்ட் வந்து அந்த ஃபோல்டர் கிளிக் பண்ணிவிட்டு ரீநேம் பண்ணிவிட்டு I'm going to rename it like 01. Okay, which means like 01 task. Let me do it again. 01. Okay, ரைட். இப்போ வந்து எல்லாம் ரீநேம் பண்ணிட்டோமா. ஃபஸ்ட்டு திருப்பி நான் அதை ஆட் பண்ணணும். கரெக்டாக. ஸோ ஐ வில் டூ இட். நான் என்ன பண்ணுறேன்னா லெட் மீ ஜஸ்ட் இந்த ஒர்க் பண்ண போகிறோம்ல. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஐ வில் ஜஸ்ட் கோ இன் டு திஸ் டைரக்டரி கால் JavaScript DOM 01 form.
ஓகே. ஸோ இப்போ நான் வந்து டேரெக்டாக இந்த டேரக்டரிக்குள்ளே போயிட்டேன். ஸோ இதுதான் கரெக்டான டேரக்டரி. சரி, யாருக்கெல்லாம் வந்து நான் சொல்கிறதெல்லாம் வந்து புரியாத மாதிரி இருக்குது? என்ன என்ன புரியலன்னு சொல்லுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. கை தூக்கி மாற்றிட்டீங்கன்னு நினைக்கிறீங்க, மைண்ட் வாய்ஸ் தெரியுது, சொல்லுங்கள். இல்ல அந்த டைரக்டரிக்கு கொண்டு வரீங்கல்ல, எனக்கு அதுவே புரியல. ஓகே. ஸோ ரைட், நான் என்ன பண்ணுறேன்னா, லெட் மீ கிரியேட் GSRD important comments in development. Okay, let's see about this comment. Okay, இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டெவலப்மெண்ட் நம்ம டெர்மினலில் வந்து எல்லாமே நம்ம வந்து மவுஸ் டிபெண்ட் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? ஸோ ஃபார் சம் டைம்ஸ் வந்து மவுஸ் ரிப்பேர் ஆயிடுச்சு, இல்லை வந்து உங்களோட டெவலப்மெண்ட் ப்ராசஸ் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சமயத்தில் யூ ஷுட் கோ அண்ட் டைப் தி கமெண்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகும் சொல்லி தெரியணும். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் மவுஸை வந்து இப்போ நான் என்னோடய ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் தெரியுமா? என்னது சொல்லுங்கள். ஃபைல் டைரக்டரி on the left side, ஃபைல் மேனேஜர் வாட்ஸ்எவர் யூ ஹேவ் இன். ஓகே. இப்போ நான் அதை ஓப்பன் பண்ண என்ன பண்ணலாம், நான் கர்சரை நான் கொண்டு போயிட்டு இது கிளிக் பண்ணணும். ஓகே. ஸோ விச் பிரிங்ஸ் மீ திஸ் ஃபைல் மேனேஜர். ஓகே. இப்போ நான் பட்டன் கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் ஒரு டேரக்டரிக்குள்ளே போகணும் அப்படின்னா நான் வந்து அகைன் ஐ ஹேவ் டு கோ இன்சைட் திஸ் அண்ட் இது மாதிரி போகணும். கரெக்டாக? ஸோ இதுதான் வந்து டிப்பிக்கல் ஒர்க் ஃப்ளோ. இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணோன்னா ரைட் கிளிக் பண்ணணும், ஐ ஹேவ் டு கிளிக் தி ரிஃப்ரெஷ் பட்டன் அண்ட் ஸோ திஸ் அண்ட் ஆல் மவுஸ் ஆக்ஷன்ஸ். Okay, but we can accomplish the same thing using comments. Okay, behind the scenes என்ன பண்ணணும்னா நம்ம டைப் பண்ணுற அந்த மவுஸ் கொண்டு போகிற எஃபெக்டை பேஸ் பண்ணி தான் கமெண்ட்ஸ் எக்ஸிட் ஆகும் behind the scenes. ஓகே. ஸோ அதுக்கு முக்கியமான கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா we have something called ECD. இல்லை வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, நான் இப்போது இது கிளிக் பண்ண உடனே எனக்கு ஃபைல் ஓப்பன் ஆச்சுல்ல, அதே மாதிரி எனக்கு ஓப்பன் ஆன என்ன பண்ணணும் அப்படின்னா ஐ கேன் டைப் எக்ஸ்ப்ளோரர். ஓகே. ஸோ எக்ஸ்ப்ளோரர்னா விண்டோஸில் வந்து எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னா என்ன பண்ணுது பார்க்கலாம். இது ஆட்டோமேட்டிக்காக it will open the file explorer. பார்த்தீங்களா? ஸோ you have two options. Either you have to move your cursor and click on the file manager, or else you can just type explorer command which will open the file explorer for you. Okay. ஸோ அதனால் நான் வந்து ஒரு ஒர்க்கு நிறைய ஒர்க் பண்ண போகிறேன். ஐ ஹேவ் மல்டிபிள் திங்ஸ் மை மைண்ட். நான் ஒரு வாட்டியும் போய் மவுஸ் போய் கிளிக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அது பதில் நான் டேரெக்டாக கமெண்ட் பண்ணிக்கலாம். இதுதான் பேசிக்கான விஷயம். ஓகே. ஸோ இதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா we have something called, நம்ம ஒரு ஃபோல்டரே நம்ம எப்படி நம்ம வந்து மூவ் பண்ணுவோம், ஐ மீன் ஒரு ஃப்ரம் ஒன் ஃபோல்டர் டு இன்னும் ஃபோல்டர் எப்படி போவோம், மவுஸ்லன்னா நம்ம கிளிக் பண்ணி போவோம். கரெக்டாக? பட் கமெண்ட்லன்னா we have to change the directory. ஓகே. ஸோ இதுக்கான கமெண்ட் தான் பார்த்தீங்கன்னா சிடின்னு சொல்லிட்டு. சிடினா சேஞ்ச் டைரக்டரின்னு அர்த்தம். ஒரு கமெண்ட்லேருந்து ஒரு ஃபோல்டர்லேருந்து வேறு ஃபோல்டருக்கு போகணும் அப்படின்னா we have to use cd. ஓகே. ஸோ விச் மீன்ஸ் சிடி அண்ட் அதோட பாத். இதுதான் அதோட பேசிக்கான சின்டாக்ஸ். ஓகேவா? ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஓகே, இது வந்து ஒரு மார்க் கிளம்ஸ் இருந்துச்சுன்னா ஐ வில் ஆல்சோ ஓப்பன் திஸ் திங். இது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஓகே, டன். இது பாருங்க, இது பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் கிளியராக. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாண்ட் டு open navigate from folder 1. இப்போ நான் வந்து ஃபோல்டர் 1லேருந்து நான் ஃபோல்டர் 2க்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ லெட்ஸ் அஸ்யூம் லைக் இதுதான் நம்ம ஸ்ட்ரக்சர். லைக் என்ன ஸ்ட்ரக்சர்னா 1க்குள்ளே ஃபோல்டர் 2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வாட் வில் டூ இஸ் ஜஸ்ட் வந்து இந்த கமெண்ட் தான் டைப் பண்ணுவோம். சிடி ஃபோல்டர் 1 அதுக்குள்ளே இருக்கிற ஃபோல்டர் 2. ஓகே. ஸோ விச் மீன்ஸ் நான் சேஞ்ச் டைரக்டரி பண்ணுறேன். எங்கே சேஞ்ச் டைரக்ட் பண்ணணும்? கரண்ட் டைரக்டரிலேருந்து ஃபோல்டர் 1க்கு ஃபஸ்ட் மூவ் ஆன் ஆகணும், அப்புறம் ஃபோல்டர் 2க்கு மூவ் ஆன் ஆகணும்னு சொல்கிறேன். திஸ் இஸ் வாட் வி கால்ட் அஸ் change directory command. Okay.
ஸோ சிம்பிளி வந்து ஒரு ஃபோல்டர் வேறு ஃபோல்டர் நேவிகேட் பண்ணுறதுக்கான யூஸ் பண்ணுற கமெண்ட் வச்சுக்கோங்க. இது புரிஞ்சுதா? இந்த கமெண்ட் புரிஞ்சுதா? ஓகே. எஸ் அண்ட் புரியுது. Next we'll see about something called clear. நிறைய வாட்டி நான் clear யூஸ் பண்ணியிருப்பேன். அது எதுக்குன்னு தெரியுமா? எதுக்குன்னா to clear the console messages. Okay, so it won't remove, it will just clear. Okay, so நான் வந்து எப்பப்பெல்லாம் இது மாதிரி நிறைய எப்பப்பெல்லாம் நான் வந்து இது மாதிரி கிளியர் யூஸ் பண்ணுறனோ அப்போ பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிஸ்டிங்கில் உள்ள எல்லாமே போயிடும் உங்களுக்கு. ஓகே தான் நான் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற கமெண்ட். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டு ஓப்பன் எனி ப்ரோக்ராம்ஸ். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா we have something called எந்த ப்ரோக்ராம் வேணாலும் இன்ஸ்டால் பண்ணாலுமே சரி we can run that application in command line. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து டெவலப்மெண்ட்டில் வந்து விஎஸ் கோட்னு வச்சுருக்கோம். கரெக்டாக? ஓகே, ஸோ இது வந்து அவங்க எப்படி சேவ் ஆகிருக்கும் அப்படின்னா இட் வில் பி சேவ்ட் லைக் கோட். இதுதான் வந்து அதோட கமெண்ட். ஓகே, ஸோ இது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கால் இட் லைக் திஸ். ஸோ கோட் அப்படின்னு டைப் பண்ணும்போது உங்களுக்கு விஎஸ் கோட் ஓப்பன் ஆகும். ஓகே, நான் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ என்ன பண்ணுறேன், சேவ் பண்ணிவிட்டு ஸோ இங்கே நான் வந்து சேவ் பண்ணக்கூடாது. ஓகே, இங்கே நான் வந்து என்ன பண்ணுறேன், கோட் டைப் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் கோட். ஸோ இது என்ன பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக இட் வில் ஓப்பன் விஎஸ் கோட். ஓகே, இட் won't have any folder. கரெக்டாக? ஸோ இப்போ நான் குயிக்காக நான் வந்து டெர்மினல்லே நான் க்ளோன் பண்ணுறேன், திருப்பி நான் ஓப்பன் பண்ணோன்னா ஐ கேன் யூஸ் திஸ் கோட் கால் கோட். அண்ட் பட் இதில் டஸ் நாட் மேக் சென்ஸ். நான் திருப்பியும் வந்து அங்கே போயிட்டு ஓப்பன் ஃபோல்டர் தந்து தான் நான் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணணும். கரெக்டாக? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா கோட் டைப் பண்ணிவிட்டு இங்கே என்ன உங்களுக்கு ஓப்பன் ஆகணுமோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாண்ட் டு ஓப்பன் டிஃப்ரெண்ட் ஃபோல்டர் அப்படின்னா அப்போ நான் இங்கே போட்டுக்கலாம். ஸோ லைக் ஃபோல்டர் 1 அப்படின்னு போட்டேன்னா விஎஸ் கோடு வந்து இந்த ஃபோல்டர் ஒன்று வந்து ஓப்பன் பண்ணும். ஓகேவா? அதுதான் அதுக்கான கமெண்ட். ஸோ நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா we have something called DOM form Sajid. ஓகேவா? ஸோ இதான் ஓப்பன் பண்ணோம் விஎஸ் கோடில். அதனால் கோடை கால் பண்ணிவிட்டு இந்த ஃபோல்டரை லோட் பண்ணு நான் சொல்கிறேன். ஓகே, if I click on enter means it will opening on VS Code which already done. Okay, yes, புரிஞ்சுதா? ஓகே, ஸோ இந்த கோட்லாம் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, நான் delete பண்ணிடுறேன். பட் ஸ்டில் இஃப் யூ வாண்ட் அப்படின்னா நான் வந்து ஐ வில் ஹாவ் இட் லைக் எ கெஸ்ட். ஓகே ஓகே ஸோ பீப்புள் ஹூ ஆர் ஆல் நாட் அவேர் ஆஃப் கெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் சம்திங் கால் ஏதாவது குயிக்கான ஸ்னிப்பெட் போடுறீங்கன்னா அப்போ நீங்கள் இது வச்சுக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு ஃபுல் ரெபாசிட்டரி கிடையாது, பட் சர்டன் கோர்ஸ் மட்டும் நீங்கள் வைக்க போகிறீங்கன்னா அப்போ நீங்கள் இது மாதிரி உங்கள் கோர்ஸ் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இம்பார்ட்டண்ட் file name including extension. So let me have like readme.md. நான் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் போட்டுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன போட போகிறேன்னா இம்பார்ட்டண்ட் கமெண்ட்ஸ் ஃபார் டெவலப்பர்ஸ். ஓகேவா? இப்படி போட்டுக்கலாம், வெப்னு போட்டுக்க மாதிரி. ஸோ டன் யூ கேன் ப்ரிவியூ இட் அண்ட் ஸோ ஸோ மார்க் டவுன் எல்லாமே இங்கே ஒர்க் அவுட் ஆகும். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா சீக்ரெட்டாக க்ரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக ஐம் கோயிங் டு கிரியேட் லைக் பப்ளிக் கெஸ்ட். சீக்ரெட்னா நீங்கள் மட்டும் தான் பார்க்க முடியும். ஓகே, பட் பப்ளிக்னா யா வேணால் பார்க்கலாம். ஈவன் கூகுள் சர்ச் இன்ஜின் இருக்கும், நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ கிளிக் பண்ணுறேன் அண்ட் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த லிங்கை நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஆஸ் இட் இஸ் ரைட், கூல். ஸோ இதாக பேசிக்காக கமெண்ட்ஸ் போட்டோம் அப்படின்னா நீங்கள் இது மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் அதில். ரைட், ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா லெட்ஸ் கோ டு வேர் வி ஸ்டார்டட். ஓகே, லெட்ஸ் க்ளோஸ் திஸ், டோன்ட் சேவ், அண்ட் இதுவும் தேவையில்லை, டோன்ட் சேவ். ஓகே, அண்ட் லெட்ஸ் ஓப்பன் திஸ் ஃபைல் அண்ட் லெட்ஸ் ஓப்பன் திஸ் டெர்மினல். ஸோ இப்போ புரிஞ்சுதா so far? ஓகே, இதாக புரியலன்னா என்கிட்ட முன்னாடி கேளுங்க. ஸோ இப்போ நான் வந்து கரெக்டாக நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா ஐ எம் இன் திஸ் பாத். கரெக்டான பாத்தில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ யூ கேன் செக் இட் லைக் இப்போது நீங்கள் அழகாக செக் பண்ணிக்கலாம் டேரெக்டாகவே. நான் ரொம்ப சொன்ன வச்சுக்கோங்களேன், ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும், வி டோன்ட் ஹேவ் மச் டைம் டு கோ இன் டீப். அதான் நான் என்ன பண்ணுறேன்னா
இதை நீங்கள் வந்து சோஃபா நீங்கள் பார்த்ததே போகணும் உங்களுக்கு. நீங்கள் எக்ஸ்ட்ரா கற்றுனக்கும் அவசியம் இல்லை ரிகார்டிங் திஸ் கமெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து லெட்ஸ் ரீகேப். இப்போ நான் அந்த எக்ஸிஸ்டிங் கமெண்ட்ஸை ரிமூவ் பண்ணணும். நான் என்ன பண்ணலாம்? வாட் ஐ கேன் டூ? கிளியர் போடலாம். கிளியர் போட்டுனா இது கிளியர் ஆயிடுச்சு. ஓகேவா? ரைட். இப்போ நான் வந்து சின்ஸ் ஒரு ரெபாசிட்டரியுமே எப்போவுமே க்ளோன் பண்ணும்போது ஆல்வேஸ் ரீட் டெயர் ரீட்மி ஃபைல். ஓகே, ரீட்மி கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஹேஸ் சம் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஸோ அண்ட் ஸோ. ஓகே ஓகே, அக்னாலஜ்மெண்ட் ரெஃபரன்சஸ். ஓகே, பட் இதை வந்து எப்படி ரன் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கே இல்லை பாருங்கள். ஸோ சஜித், எப்படி ரன் பண்ணதை? We have to run command npm install, then npm run there. ரைட். இப்போது நீங்கள் வந்து கனெக்ட் ஆகிருக்கீங்க, ஸோ ஐ கேன் ஏபிள் டு ஆஸ்க் யூ டைரக்ட்லி. பட் ஃபார் பப்ளிக் பீப்புள் ஹூ டோன்ட் access to you, how they will know? ஓகே, அன்லஸ் தே நீட் டு பி டெக்கி கை. லைக் அவங்க போயிட்டு பேக்கேஜேஷனில் போயிட்டு பார்க்கணும், பார்த்தா தான் அவங்களுக்கு புரியும். பட் ஒரு குட் ப்ராக்டிஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரீட்மி ஃபைலில் வந்து எப்படி வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது அவங்க சிஸ்டமில் இன்னும் நீங்கள் டீட்டெயிலாக போடணும். ஓகே, ஹவு அதர் யூசர்ஸ் கேன் கான்ட்ரிபியூட் யுவர் கோட், அது மாதிரி நீங்கள் போடணும். கான்ட்ரிபியூட் சொல்லி தனி செக்ஷனில். ஓகே, அதை நீங்கள் பண்ணிக்கோங்க, நோ ப்ராப்ளம். நான் நாட் கோயிங் டு டச் இட், பட் இட்ஸ் ஸோ எசென்ஷியல். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஐம் கோயிங் டு லெட்ஸ் அஸ்யூம் லைக் ஹி ஹஸ் புட்டட் வீட் வந்து இந்த ப்ராஜெக்ட்டில் பண்ணியிருக்காருன்னு போட்டிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் என்ன பண்ணலான்னா, வீட்டில் ரன் பண்ண போகிறேன். ஸோ லெட் மீ யூஸ் run npm run dev, enter, and say sweet not ready. Okay, this is second thing. Actually enna, whenever you clone a repository, it does not have anything called node modules. Okay, so you have to just run npm install, which will install all the dependencies which are needed. Okay, so enter press பண்றேன். அண்ட் இது என்ன பண்ணோன்னா, ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ரெபாசிட்டரியில், அதாவது இந்த பேக்கேஜ் ஜேசனில் உள்ள டிபெண்டன்சிஸ். ஓகேவா? ஸோ அதான் டிபெண்டன்சிஸ். ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணிக்கும். இன்ஸ்டால் ஆகிடுச்சா? சூப்பர். இப்போ என்ன பண்ணிக்கலாம், ஐ கேன் யூஸ் தி கமெண்ட் கால் npm run dev, which will open. ஓகே, இட் ஹஸ் ரன். அண்ட் இப்போ என்ன பண்ணிக்கலாம், இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஓப்பன் ஆகிடுச்சு. இதுதான் நம்மளோட அவுட்புட். ஓகே, திஸ் இஸ் அ ப்ராப்பர் ஃபார்மேட் ஆஃப் வியூவிங். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், we have learned a lot. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெபாசிட்டரியை வந்து நம்ம ஹெல்ப் பண்ணதுக்காக we just ஃபோக் பண்ணிவிட்டு, அந்த ஃபோக் பண்ண ரெபாசிட்டரியை வந்து நான் வந்து க்ளோன் பண்ணிவிட்டு அதில் தான் அந்த சேஞ்சஸ் வந்து நான் மேக் பண்ணுறேன். ஓகே, சோஃபா பண்ணதெல்லாம் புரிஞ்சுதா? ஓகே, இப்போ சொல்லுங்கள் சரி, என்ன இஷ்யூ ஃபேஸ் பண்ணீங்க? நீங்கள் முடிச்சிட்டிங்களா ப்ராஜெக்டை? Yeah, and fully completed, but advanced validations போகலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு வெலிடேட் நான் வந்து எல்லா இன்புட் ஃபீல்டுக்கும் வச்சுக்கிறேன். ஓகே, அண்ட் ஆல்சோ HTML ரெக்வயர்ட் வந்து போட்டிருக்கிறேன். பட் சிம்பிள் வெலிடேஷன், தட் மீன்ஸ் ஒரு கிரெடிட் கார்டு நம்பர் வந்து 16 டிஜிட் தான் இருக்கணும்னா அது வந்து 16 டிஜிட்ஸ் வைக்கிற மாதிரி ஒரு வெலிடேஷன்ஸ். ஓகே, அண்ட் ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் மாதிரி. ஓகே ஃபைன். ஓகே ஃபைன், லெட்ஸ் see how it goes. இப்போ நான் எது கிளிக் பண்ணுறது? I think radio button தான் அந்த கிளிக் பண்ணணும், because I didn't connect with the credit card. Yeah. ஓகே, பட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக வந்து லேட்டராக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்கள் வந்து இது கிளிக் பண்ணால் இங்கே வர மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ யூ கேன் அசைன் ஐடி. ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. ஓகே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்க்கலாமா? நான் பண்ணுறேன்னா ஜஸ்ட் லெட்ஸ் கோ டு சம்திங் கால், எங்கே இருக்குது? index.html. ஓகே, I mean you HTML and that is JavaScript. HTML தான். இதில் வந்து இன்புட் கிரெடிட் கார்டு நம்பர் வந்து ஒரு கமெண்ட் போட்டுருக்காங்க, ரேடியோ கார்டு நம்பர் வந்து அதுதான். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, லெட் மீ ஷேர் திஸ் லிங்க். ஓகே, ஐ வில் ஷேர் திஸ் லிங்க் வித் யூ கைஸ். ஸோ நீங்களும் வந்து இந்த லிங்கில் ஷேர் பண்ணிக்கூட நான் எங்கெல்லாம் கோடில் போகிறேன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். ஈஸியாக இருக்கான்னு பாருங்கள், கஸ்டமர் தான் சீனியாக பாருங்கள். ஓகே, ரைட், ஜூம் பண்ணிப்போங்க லைட்டா. நைஸ் டிசைன் ஷெரீஃப், சாரி சஜித், நைஸ் டிசைன். பட் என்னென்னா, இந்த ஒரு இது மட்டும் இல்லை பாருங்களேன், we don't have that space. கொஞ்சம் லைட்டாக கன்ஜெஷனாக இருக்க மாதிரி இருக்குது வெர்டிக்கலி.
அதை இம்ப்ரூவ் பண்ணால் கொஞ்சம் நல்லா பெட்டராக இருக்கும். அண்ட் தி பிளேஸ்மெண்ட் இஸ் ஆல்சோ நைஸ். இந்த பிளேஸ்மெண்ட் கூட நீ லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ இந்த இது வந்து எங்கேயோ டாப்பில் இருக்குது. ஓகே, இது கொஞ்சம் லைட்டாக இந்த கிரெடிட் கார்டுக்கு மிடில் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இது கொஞ்சம் லைட்டாக கலர் கொஞ்சம் லைட்டாக கம்மி பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட் கலர், மேபி கிரே கலர் கைண்ட் ஆஃப் போடுங்க. எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. அண்ட் இந்த கலர் காம்பினேஷன் லைட்டாக என்னென்னா ஒரு மாதிரி லைட்டாக கான்ட்ராஸ்ட் கரெக்டாக வந்து மேட்ச் ஆகிற மாதிரி தெரியல. கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் அந்த கலர் கம்மி பண்ணிங்கன்னா ஹைலைட்னா ஓகேவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. So let me feed the information like this. And for people நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா, we have something called form fake filler. ஓகே, ஸோ இது என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக இட் வில் நம்ம ஒரு டைம் செக் பண்ணி பார்க்கறதுக்கு we have to enter so and so informations, right? ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம்னா, இதை நான் கிளிக் பண்ணிட்டேன்னா இட் வில் ப்ரீஃபில் பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸை பேஸ் பண்ணி இது வந்து உங்களுக்கு தரும். ஓகே, பேஸ் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து சப்மிட் தரேன். ப்ளீஸ் என்டர் தி கரண்ட் கிரெடிட் கார்டு நம்பர். ஓகே, 16 டிஜிட் இருக்குமா? ஓகே, லெட்ஸ் அஸ்யூம் இதுக்கு மேலே என்டர் பண்ண முடியுதா? இதுக்கு மேலே என்டர் பண்ண முடியுது. ஓகே, லெட்ஸ் கிளிக் ஆன் சப்மிட் பட்டன். நவ் ஒன்றும் வரலையே. லெட்ஸ் சி தி இன்ஸ்பெக்ட் console. Okay, you successfully authenticated CV. Okay, இப்போ நான் வந்து சப்மிட் நோட் தந்தால் என்ன வருது? சப்மிட் வந்து பண்ணாண்டு. ஸோ இந்த ரைட் செக்ஷனில் இருக்கிற டிவ் வந்து லைக் ஒரு வெரிஃபிகேஷன் மாதிரி. ஓகே, ஸோ இது ஒரு செக் அவுட் பேஜ் சுற்றி. ஸோ தே ஹேவ் டு வெரிஃபை. அவங்க நேம் கொடுத்த திருப்பி கிளிக் பண்ணீங்கன்னா, ஸோ வெரிஃபை அண்ட் பே கொடுத்தீங்கன்னா தட் மீன்ஸ் அவங்களோட நேம் தேங்க்யூன்னு ஒரு அலர்ட் வரும். ஓகே, சரி லெட்ஸ் கிவ் இட் ட்ரை அகைன். நான் என்ன பண்ணுறேன், ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன் அகைன். பட் இட் ஹேஸ் டு பி 16 டிஜிட்ஸ். அதுக்கு மேலே இருந்தாலும் வராது. ஓகே, லெட் மீ கிளிக் தி ஃபார்ம் ஃபேக் ஃபில்லர் அகைன் அண்ட் கிரெடிட் கார்டு வந்து இது தந்துடுறேன். ஓ, யூ கேனாட் பேஸ்ட். ஊப்ஸ். ஓகே, அண்ட் இப்போ வந்து நீங்கள் இப்போ இங்கே வெரிஃபை இருக்கீங்க. வி ஆல்ரெடி ஹேவ் வெரிஃபையர் இயர். சப்மிட் தராமலே இங்கே சப்மிட் கொடுத்ததுக்கு பிறகுதான் அந்த அவங்களோட யுவர் நேம் ஹியர்னு இருக்குல்ல, அந்த ரைட் டியூவில். ஆமாம், தென் அன்னைக்கு பிளேஸ் ஆகும் அவங்களோட நேம் அட்ரஸ். சரி, ஓகே, லெட்ஸ் சப்மிட் நவ். ஓகே, ரைட், தேங்க்யூ. ஸோ இப்போ என்டர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் ஜேசானில் எங்கேயாச்சும் பிரிண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். அது பண்ணீங்களா? யூ ஹேவ் கெட்டிங் இன்ஃபர்மேஷன் ஹியர் பட் ஸ்டில் கன்சோல் லாகில் வந்து ஒரு ஆப்ஜெக்டாக வந்து உங்களுக்கு வரணும்னு சொல்லியிருந்தேனே. ஜேசன் என்ன ஒர்க் பண்ணலாம். ஸோ ஜேசன் ஐ அம் ட்ரைங் வித் ஜேசன். ஓகே சஜித், நோ ப்ராப்ளம், நோ வெரிஸ். ஸோ இது நீங்கள் என்ன லைட்டாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து இந்த ஒர்க் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. என்ன ஒர்க்னா, ஸோ ஆல்ரெடி டன் மோஸ்ட்லி ஒர்க். ஓகே, ஸோ இங்கே யுவர் நேம் ஹியர், யுவர் அட்ரஸ் ஹியர் இருக்குல்ல, ஸோ அது நம்ம தேவையில்லை. இன்ஃபேக்ட் இந்த ஃபுல் இன்ஃபர்மேஷனே ஒன்ஸ் சப்மிட் கிளிக் பண்ணவனுக்கு வந்தால் நல்லாயிருக்கும். இது வந்து டிஸ்ட்ராக்ஷனாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நான் தந்துட்டு நான் இந்த வேலையெல்லாம் போடும்போது யூ ஷுட் பி லைக் எம்டி. இது எம்டியாக இருக்கணும், இங்கே எதுவுமே இருக்கக்கூடாது. பட் ஒன்ஸ் ஐ கிளிக் சப்மிட் நவ், திஸ் டிவிஷன் ஷுட் அப்பியர். அதில் வந்து ஈவன் தோ இது ஜஸ்ட் மேக் சென்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. கேலி அண்ட் சோன்ஸோன்னு இருக்குது. ஓகே, இட் ஷுட் பி லைக் ஒரு அட்ரஸ் ஃபார்மேட்டில் எப்படி இருக்குமோ. இப்போ இஃப் யூ கோ டு ஸ்விக்கி, ஐ டோன்ட் நோ, லைக் ஸ்விக்கி இருக்கா ஸ்ரீலங்காவில் ஃபுட் டெலிவரி ஆப்ஷன்ஸ்? என்ன பண்ணுவீங்க ஊட்டாக்கு? என்ன பண்ணுவீங்க? ஊபர் ஈட்ஸ் லோக்கல் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்காங்க. ஊபர் ஈட்ஸில் அங்கே தான் ஆர்டர் பண்ணுது. ஆர்டர் பண்ணால் கிடைக்குமா? வரும், டைமுக்கு வருவான். ஓகே ஓகே ஓகே, உங்களா ரைட். அங்கே பாருங்கள், அங்கே கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் எப்படி போட்டிருக்கான்னு பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி யூ ஷுட் ப்ரிஃபில் இட். ஓகே, அண்ட் ஆல்சோ ஒரு வெனவர் சி ஒரு யூஐயை வந்து இப்போ வந்து யூஐ ஆர் ஆல் மாடர்ன். ஓகே, ஃபஸ்ட் உள்ள மாதிரி கிடையாது. ஸோ யூஐயில் வந்து நம்ம டேட்டாஸ் வந்து நிறைய கச்சம்சான்னு காமிக்கூடாது. ஒன்லி ஷோ வாட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டோ அதை மட்டும் ஹைலைட் பண்ணிவிட்டு மற்ற இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் வந்து லைக் டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் யூஐயில் காமிக்கலாம்.
Okay, but still you don't go and work on UI stuff right now. Okay, because you already know how UI work. Just JavaScript knowledge மட்டும் எப்படி கொண்டு வரலாம் மட்டும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இன்னைக்கு நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா சப்மிட் நான் கிளிக் பண்ண உடனே ஐ ஷுட் ஹேவ் திஸ் div with any animation or even if it is no animation, no problem. Okay, ஸோ இங்கே வந்து ப்ராப்பரான இது இருக்கணும், ஒரு ஸ்டைலிங் இருக்கணும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அண்ட் ஒன்ஸ் ஐ கிளிக் திஸ் I should verify and pay now. So verify and pay now click பண்ணும்போது இங்கே தேங்க்யூன்னு வரட்டும் notices, but in console logல வந்து I should able to see the this day information. ஓகேவா, இது வந்து நீங்கள் வந்து பண்ணுங்கள். ஓகே, ரீசெட் ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாமா? ரீசெட் ஒர்க் ஆகுது, சூப்பர். இது பண்ணுங்க சஜித், நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, சூப்பர். இப்போ நான் என்ன பண்ணலான்னா, ஓகே நான் எந்த சேஞ்சஸ் பண்ணலை இதில். ஓகே, ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் பட் ஐ ஹவ் மேட் சம் சேஞ்சஸ். லைக் என்னென்னா, நான் வந்து ஒரு அந்த ஃபோல்டர் ஐட்டம் நான் மாற்றிருக்கேன். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஐம் கோயிங் டு கமிட் திஸ் அண்ட் ஐம் கோயிங் டு கிவ் ஆஸ் அ புல் ரிக்வெஸ்ட். ஓகே, ஸோ இந்த புல் ரிக்வெஸ்ட்டை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. ஏன் பண்ணிகிட்டே இருங்கன்னு சொல்கிறேன்னா, இதான் டக்குன்னு மறக்கக்கூடிய விஷயம். ஓகே, யூ கேன் forget it so easily. So when you do it for more times, it will persist in your brain. ஸோ என்ன பண்ணலாம், அதனால் ஐம் கோயிங் டு கிவ் தி புல் ஆர் ரிக்வெஸ்ட். ஓகே ஓகே, இதை தப்பு பண்ணியிருக்கேன். லெட்ஸ் டூ சம்திங். லெட்ஸ் கோ டு ப்ராப்ளம்ஸ். ஓகே, so let me open a new terminal here, and இதில் வந்து I'm going to git add everything, git commit it with this link, breaking change. இது எங்கே பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? ஸோ அந்த கன்வென்ஷனல் கமெண்ட்ஸ் நம்ம பார்த்தோம் கரெக்டாக. ஸோ சின்ஸ் இந்த யூஆர்எல் டிபெண்ட் பண்ணி சில இது இருக்கும், ஸோ நம்ம சேஞ்ச் பண்ணுறதுனால நான் வந்து இப்படி போட்டிருக்கேன் breaking change சொல்லிவிட்டு. And change it to sequential order. Change to what? Change project task into sequential order. Okay va? So போட்டுட்டு enter press பண்ணிக்கோங்க. And in my case it will ask my password. And okay, and also கமெண்ட்டில் ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. ஒரு நிமிஷம், கமெண்ட் நான் வச்சுக்கிறேன் உங்களுக்கு, so that you can see what is happening. Okay, here's the comments and you guys can see it. I think இந்த பில்லில் வந்து எரர் இருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக சொல்கிற மாதிரி வேலை செய்ய மாட்டேங்குது. Okay, for now I'll just drag it like keep like this. ஓகே, ஸோ சஜித் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு கொரி பண்ணியிருக்காங்க யாரோ, லைக் வந்து ரீசெட் கிளிக் பண்ணும்போது இதுவும் இருக்கக்கூடாது. ஓகேவா, ஸோ பேஸ்ட் ஆன் ஸ்டேட், சக்ஸஸ் ஸ்டேட் இருந்துச்சுன்னா இது காமிங்க, அப்படி இல்லைனா வந்து உங்களுக்கு காமிக்கூடாது. ஈவன் இஃப் யூ ஹேவ் வேலிடேஷன் எரர்ஸ் இட் ஷுட் நாட் ஷோ. ஓகே, அதை பார்த்துக்கோங்க. ரைட், ஸோ லெட் மீ க்ளோஸ் அன்வான்டட் திங்ஸ். அண்ட் இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா ஐம் கோயிங் டு ஐ ஹவ் கமிட்டட் இட். இங்கே பார்த்து எல்லாமே ரீநேம் பண்ணியிருக்கோம் கரெக்டாக. இப்போ நான் வந்து ஐம் கோயிங் டு புஷ் இட் கரெக்டாக. ஸோ கெட் புஷ் அண்ட் லெட்ஸ் கிளிக் என்டர். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இட் வில் ஷோ மீ
ஷோ மீ நத்திங். ஓகே, அப்லோட் ஆயிடுச்சு, புஷ் பண்ணியாச்சு. இப்போ நான் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஐ கேன் கோ இன்டு கிட்டப் அண்ட் இப்போ எங்கே போய் பார்க்கலாம்? நீங்கள் வந்து சஜ்ஜி ரெபாசிட்டரி போய் பார்க்கணும் அவசியம் இல்லை. பிகாஸ் நான் இப்போ வந்து நான் ஃபோக் பண்ணியிருக்கேன். இட் இஸ் நேம் லைக் டாம் ஃபார்ம் சஜித். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஐ ஹாவ் கிரியேட்டட் எ நியூ பிரான்ச். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், ஐ கேன் கிளிக் ஆன் திஸ் ஓப்பன் புல் ரிக்வெஸ்ட் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெபாசிட்டரி தான் என்னோட ரெபாசிட்டரி. நல்லா பாருங்கள், அன்பு ராக்கி 3லேருந்து ஐம் கோயிங் டு ஐ வாண்ட் டு மர்ஜ் இட் இன் திஸ் ரெபாசிட்டரி. ஓகேவா, நான் அப்படி போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஐம் கோயிங் டு க்ரியேட், இதுதான் என்னோட கமிட் பண்ண மெசேஜ். க்ரியேட் புல் ரிக்வெஸ்ட் தரேன். ஓகே, அண்ட் இங்கே வந்து ப்ரீஃபாக இன்ஃபர்மேஷன் கொடுங்க. ஃபார் பர்பஸ் ஆஃப் தி UX we have renamed it into projects sequential orders. Okay, so make the typing mistake as it is. முடிஞ்சவங்க டைப்பிங் மிஸ்டேக்லாம் பண்ணாதீங்க. ஓகே, உங்களோட இங்கிலீஷ் நாலேஜை இங்கே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே அலோ எடிட்ஸ் பை மெயின்டெனன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் கிரியேட் a pull request. ஓகே, ஸோ இப்போ நான் புல் ரிக்வெஸ்ட் வந்துட்டேன் அண்ட் சஜிட் இப்போ இதை மர்ஜ் பண்ணிடுங்க. மர்ஜ் பண்ண மற்றவங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஐம் நாட் ஷோயிங் தி ஸ்க்ரீன். நீங்கள் மர்ஜ் பண்ணிட்டா இங்கே எப்படி அஃபெக்ட் ஆகுது மட்டும் நீங்கள் பாருங்கள் ஸ்க்ரீனில். பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்கள் சஜித். அந்த ஸோ எப்பவுமே என்ன பண்ணணும்னா ஆஸ் அ ப்ராஜெக்ட் ஓனர், ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா யூ ஷுட் ஆல்வேஸ் see your pull request and try to see the comments, லைக் என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்கான்னு பாருங்கள். அண்ட் ஆல்வேஸ் ட்ரை டு ஹேவ் இன்ட்ராக்ஷன்ஸ். ஓவர் ஸ்மார்ட்டாக வந்து பார்த்துட்டு அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டுறாதீங்க. ஓகேவா, அட்லீஸ்ட் ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் ஸோ இந்த ரியாக்ஷன்ஸ் பார்க்கும்போது we will just know that ஓகே நம்ம பண்ண அந்த புல் ரிக்வெஸ்ட் வந்து அந்த ஆத்தர் வந்து பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஓகே, ஸோ ட்ரை டு ஹேவ் மோர் எமோஷன்ஸ், ட்ரை டு ஹேவ் சம் டிஸ்கஷன்ஸ் அண்ட் ஸோ இருக்கணும். மர்ஜ் பண்ணுறோம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ரிஃப்ரெஷ் பண்ணவே இல்லை, பட் ஆட்டோமேட்டிக்காக வந்து இது ஃபிகர் அவுட் பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ திஸ் பர்சன் ஹேஸ் மர்ஜ் தி கமெண்ட் இன்டு திஸ் இஸ் ஓன் ப்ரொபாசிட்டரி. ஓகேவா, ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம்னா ஐ கேன் கோ அண்ட் சி புல் ரிக்வெஸ்ட் க்ளோஸ் ஆகிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. ஓகேவா, இப்போ நான் வந்து ஐ கேன் கோ டு இஸ் ரெபாசிட்டரி அண்ட் இன் திஸ் commits I can see my name அன்பு ராக்கி 3. So which means I have contributed my part in this repository. Okay, so இது எங்கெங்க அஃபெக்ட் ஆகும், நிறைய இடத்துல அஃபெக்ட் ஆகும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி it will increase your GitHub scroll. ஓகே, ஸோ ஒரு வாட்டி நீங்கள் எங்கே கமிட் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் இங்கே ஆசிட்டிஸ் பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்டையர் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் வந்து இப்போ வந்து மாறி இருக்குது பார்த்தீங்களா, 0-1 மாறி இருக்குது. ஓகே, அண்ட் it is always a good practice to always pull your repository using git pull. ஓகே, எப்பப்பெல்லாம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் வந்து git pull வச்சு தான் நீங்கள் வாங்கிட்டு தான் நீங்கள் வந்து ஒர்க்கே பண்ணணும் அதுக்கப்புறம். ஓகே, புரியுதா சோஃபா? அதர் பீப்புள் வீடியோ கால் ஆன் பண்ணுங்களா எல்லாரும்? பட் வந்து நான் மெசேஜ் ஒன்று போட்டேன் அந்த புல் ரெக்வெஸ்ட் இருக்கு, அதுக்கு ஷோ ஆகலை. அந்த நீங்கள் எனக்கு மெசேஜ் போட்டு டாம் சீரிஸ் இல்லையா? இந்த டாமில் இப்போ நீங்கள் ஒர்க் பண்ண சுற்றி ஸோ ஐ ஹவ் டெக் தென் கிவ் யூ, பட் அந்த மெசேஜ் காமிக்கல. ஃபுட் ஆப் பிளான் அந்த இது சொல்கிறீங்களா? இல்லை, அந்த இந்த 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 ரெக்வெஸ்ட் இருக்கு. ஓகே, இதில் என்ன ஆச்சு? அன்பு பிஆர் கொடுத்தீங்கல்ல, ஸோ பிஆருக்கு வந்து ரிப்ளை ஒன்று பண்ணேன், பட் ரிப்ளை ஷோ ஆகலை. ஓகே, ரிப்ளை. ஓகே, ரைட், லெட் மீ செக் இட். நீங்கள் வந்து இங்கே போட்டிருக்கீங்க திஸ் இஸ் டன், தேங்க்ஸ் ஃபார் நோட்டிஃபைங் மீன் போட்டிருக்கீங்க. ஸோ எனக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து இங்கே வந்திருக்கும். ஆக்சுவலி இங்கே போய் பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் சம்திங் கால் லைக் திஸ். ஸோ இன்ஃபர்மேஷன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு, ஸோ இப்போ நான் இங்கே ஓப்பன் பண்ணி போய் பார்த்துக்கலாம் என்ன எனக்கு தந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, அண்ட் ஆஸ் அ குட் ப்ராக்டிஸ் எப்பவுமே வென் யூ ஆர் மர்ஜிங் புல் ரிக்வெஸ்ட் ஆல்வேஸ் தேங்க் தி கிரெடிட்டர். லைக் அந்த ஒரு பர்சன் யாரெல்லாம் புல் ரிக்வெஸ்ட் தராங்களோ அவங்க வந்து தேங்க் பண்ணுங்கள்.
அது வந்து குட் அப்ரோச்சாக எல்லாம் ஃபாலோ பண்ணாங்க. சரியா? ரைட், ஓகே, கூல், டன். இப்போ எல்லாருக்கும் ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ வாட் ஐ வில் டூ இஸ், லெட் மீ அகெயின் close this project, and in fact I am closing the entire VS Code and என்ன டேர்ம் நோட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இப்போ எனக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் தேவையில்லாதனால நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ரிமூவ் இட். ஓகே, அதை எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி என்னோடய ப்ராஜெக்ட்ஸ்க்கு எங்கே இருக்கோ அங்கே நான் போய்க்கிறேன். அங்கே போயிட்டு ஸோ எனக்கு வந்து எங்கே என்ன தேவையில்லைன்னா, எனக்கு நான் க்ரியேட் பண்ண ஃபோல்டர் வந்து நான் ரிமூவ் பண்ணணும். கரெக்டாக? அதுக்கான கமெண்ட் பார்த்தீங்கன்னா there's something called rm, which means remove. ஓகே, ஸோ ஆர்எம்னா ரிமூவ் அண்ட் -rf அப்படின்னா ஆர்னா ரிலேட்டிவ்னு அர்த்தம். அதாவது எக்ஸாக்டாக எல்லாமே வந்து அந்த கரண்ட் டேரக்ட்லின்னு இருக்கணும்னு மீன் பண்ணுது. ஓகேவா? எஃப் ஃபார் ஃபோர்ஸ். ஓகே, பை டிஃபால்ட்டாக நீங்கள் வந்து யூ கான்ட் ரிமூவ் அண்ட் ஃபோல்டர் விச் ஹேஸ் ஃபைல்ஸ் இன் இட். ஓகே, ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா we already have many files in this repository. நான் எல்லாமே டெலிட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, I'm going to force it. நான் தான் இந்த எஃப் யூஸ் பண்ணுறேன். இப்போ என்ன டெலிட் பண்ண போகிறேன்? I'm going to delete DOM. இல்லை என்ன பேர் வச்சுருக்கேன்? அது பேர் இன்டென்ஸாக வச்சுருக்கேன் பேர். ஓகே, அதுக்குள்ளே I'm going to delete folder called DOM. ஓகே, இப்போ நீங்கள் என்கிட்ட ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இப்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே டெலிட் பண்ணிடுச்சு. ஓகே, யூ கேன் செக் இட் லைக் யூஸிங் ls கமெண்ட். இப்போ நான் சொன்ன கமெண்ட் எல்லாம் எழுதுங்களேன், எழுதி வச்சுக்கோங்க ஒரு பேப்பரில். ls ஃபார் லிஸ்டிங் ஆல் தி டேரக்டரிஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் வச்சுருக்க டேரக்டரிஸ். ஓகே, ஸோ இதில் வந்து we have intense project and எப்படி போகலாம் உள்ள? ஸ்வேதா சொல்லுங்கள் பார்ப்போம், எப்படி போகலாம்? I have to go into intense project. CD. Okay. Intense project slash. ஓகே, இப்போ நம்ம டேரக்டரியில் போயிட்டோம். இப்போ நம்ம ls ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ எந்த ஒரு ஃபோல்டரும் இல்லை பாருங்கள். ஓகே, we have deleted the folder. ஸோ நல்லா வச்சுக்கோங்க, திஸ் கமெண்ட் எழுதி வச்சுக்கோங்க. இட்ஸ் கால் rm-rf and ls for listing. ஓகே, கூல். ஸோ சூர்யா, நீங்கள் முடிச்சிங்களா? உங்கள் ப்ராஜெக்ட் முடிச்சிட்டிங்களா? முடிச்சிட்டேன் அன்பு. நான் என் சிஸ்டத்துலேயே ஷோ பண்ணிட்டா. காமிங்க. ஸ்க்ரீன் ஸ்டாப். ஷோ ஆகுது. ஒரு நிமிஷம். ஓகே, ஷோ ஆகுது. நான் ஒரு சைன் அப் ஃபார்ம் ரெடி பண்ணிருக்கேன். இது மூலியமா ஒரு 3 ஃபார்ம் அதுக்கு மேலே ரெடி பண்ணிருக்கேன். இது வழியா லாகின், இந்த ஃபர்கட் பாஸ்வேர்டு அதெல்லாம் கிரியேட் பண்ணியிருக்கேன். அது வந்து ஏபிஐ இப்போ நம்ம கொடுக்குற வேல்யூ வந்து அந்த சர்வரில் போய் ஸ்டோர் ஆகி நம்ம லாகின் வழியா செக் பண்ணிக்கலாம் ஸ்டோர் ஆச்சு. அடுத்து நம்ம பாஸ்வேர்டு மறந்துட்டோம்னா நம்ம இமெயில் போட்டு நம்ம பாஸ்வேர்டு எடுக்கிற மாதிரி செக் பண்ணிருக்காங்க. சரி, பண்ணுங்க. இப்போ யூசரை கிரியேட் பண்றோம். நிறைய இமெயில் வச்சுருக்கீங்க போல இருக்குது, யோசிக்கிறீங்க நிறையா.
அக்கௌண்ட் கிரியேட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். அலர்ட்ல நம்ம கொடுத்த வேலிடேஷன் தான் செக் பண்ணிட்டு ஓகேனா சக்ஸஸ்ஃபுல்லியே கிரியேட் ஆகிடும். கிரியேட் ஆகிட்டு நான் வந்து அப்படியே ரீடைரக்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். இப்போ ஸ்டோர் ஆகிட்டு நம்ம வேல்யூ எல்லாம் ஸ்டோர் ஆகிட்டு சர்வரில் ஸ்டோர் ஆகிட்டு அப்புறம் லாகின் பண்ணுறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் பண்ணுற மாதிரி. இது எங்கே சேவ் பண்ணுறீங்க? அது ஜேசன் சர்வர்னு ஒரு சர்வரை இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஓகே. நம்ம கிரியேட் பண்ணது இங்கே. சரி, ஓகே. சூர்யா, நீங்கள் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக போகிறீங்கன்னு நினைக்கிறேன். நான் என்ன சொன்னேன் அதை மட்டும் ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஓகே, லேட்டராக நம்ம வந்து போய்க்கலாம். நான் சொன்ன டாஸ்க் இது கிடையாது. நான் என்ன சொல்லியிருந்தேன், ஒரு ஃபார்மில் இன்ஃபர்மேஷன் வாங்கியிருந்தேன், நீ கன்சோலில் வந்து காமிக்கணும்னு சொல்லியிருந்தேன். கன்சோலில் காமிக்குமா? அதெல்லாம் சர்வர் இதெல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு சொல்லிருக்கலாம். புரியல. இப்போ அந்த செட்டிங்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தான் சர்வரில் ஒர்க் பண்ணுற மாதிரி பண்ணுறேன். சரி, நான் சர்வரில் உங்களை வந்து ஒர்க் பண்ண சொன்னேன்னா? நான் ஒரு விஷயம், நான் ஒரு டாஸ்க் சொல்கிறேன்னா மற்றவங்களும் அது லேர்ன் பண்ணணுக்காக தான் நான் விஷயம் சொல்கிறேன். நீங்கள் வந்து நீங்கள் வந்து நல்லா கோடிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் திறமையை மற்ற விஷயத்தில் காமிங்க. இந்த டாஸ்க் நான் என்ன சொல்கிறேனோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இப்போ நீங்கள் ஓகே ட்ரஸ்ட் மீ, இந்த நம்ம டீமில் உள்ள யாருக்கும் உங்க கோட் புரிஞ்சிருக்காது. கன்சோல் எடுக்கலாம். கன்சோலில் காமிங்க. இந்த ஃபார்ம் டேட்டா வீடியோ பார்த்தீங்களா நீங்கள்? ஃபார் ஈச் இல்லாமல் ஒரு மெத்தடில் நம்ம அதை பார்க்கலாம். அது எப்படின்னு தெரியுமா? ஜஸ்ட் இது மாதிரி லாக் பண்ணி காமிங்க. இது மாதிரி லாக் பண்ணி காமி பாருங்கள். உங்கள் ஸ்க்ரீன் நான் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். யாருக்குமே தெரியலையா பாருங்கள். ஸ்க்ரீன் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஹலோ. கேட்குது. தெரியுதா? இப்போ தெரியுது. ஓகே, முருகன், ஐ எம் a fresher, how to join this? முருகன், ஆக்சுவலி இது வந்து ஒரு
இதுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ண இன்டர்ன்ஷிப். இது வந்து இதுக்கு மேலே ஜாயின் பண்ண முடியாது. ஓகே, ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம், லைவ் ஸ்ட்ரீம் நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல் யூ கேன் டூ. able to use voice generation in JS. எஸ், இப்போ வந்து ஜாவாஸ்கிரிப்ட் நல்லா எவால்வ் ஆனதுனால we can do more advanced stuff like voice generation பண்ணலாம். அண்ட் ஈவன் மிஷின் லேர்னிங் கூட நீங்கள் சம் பிட் ஆஃப் பண்ணலாம் நீங்கள். ஓகேவா? ஸோ ரொம்ப என்டையராக பண்ண முடியாது, பட் லில் பிட் ஆஃப் we have many extensions. டென்சர்ஃப்ளோன்னு ஒன்று இருக்குது, அதை வச்சு நீங்கள் வந்து ஏஐவை ஒர்க் பண்ணலாம் அண்ட் ஸோ அது மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். காமிச்சிங்களா? ஓகே, எனக்கு ஒன்று பண்ணுங்கள். என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து ஃபார்ம் ஒரு கீயாக எனக்கு காமிக்கிறீங்க இல்லையா, எனக்கு வந்து இது ஒரு ஆப்ஜெக்டாக வந்து க்ரியேட் பண்ணி எனக்கு டிஸ்பிளே பண்ணி காமிங்க. எனக்கு இப்போது நான் கேட்டது என்டர் பண்ணுற ஃபீல்ட்ஸை வந்து நான் சப்மிட் தரேன் அப்படின்னா, அதை கிளிக் பண்ணும்போது யூ ஷுட் ஹாவ் தட் இன்ஃபர்மேஷன் நான் சொல்லியிருந்தேன். இப்போ உங்கள் ஆப்பும் நீங்கள் வந்து வேறு டிஃப்ரெண்ட்டாக நிறைய ஃபீச்சர் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, பட் நான் அதை கேட்கல. நான் என்ன கேட்குறேன்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபீல்டு 3-4 ஃபீல்டு வச்சுருக்கீங்க, அந்த ஃபீல்டில் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டேன்னா அது எனக்கு வந்து எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஷோ பண்ணி காமிங்க. முடிஞ்சால் அதே பேஜை ஷோ பண்ணி காமிங்க. அதில் நீங்கள் எப்படி பெட்டராக பண்ணலான்னு யோசிங்க. விண்டோவில் ஷோ பண்ணணுமா? எனக்கு இது இப்போ இந்த ஃபுல் சைன் அப்னு ஒரு விண்டோ ஒரு டிவிஷன் வச்சுருக்கீங்க இல்லைங்களா, அதை ரிமூவ் பண்ணிட்டு கூட அங்கே ஷோ பண்ணலாம். சப்மிட் பண்ணிட்டோன்னா எனக்கு ரிசல்ட் ஷோ பண்ணலாம். நீங்கள் ஸ்க்ரீனில் ஷோ மாதிரி வேணுமா? எனக்கு வந்து அதான் சொல்கிறேனே, அது நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் எப்படி ஷோ பண்ணணும்னு சொல்லிட்டு. எனக்கு இதுதான் வேணும் ஆக்ஷன். நீங்கள் இதை எப்படி யூஐயில் கொண்டு வரலாம் நீங்கள் யோசிங்க. அதில் சேஞ்சஸ் தான் நான் திருப்பி நான் நெக்ஸ்ட் ஆக்டிவேஷன் சொல்கிறேன். சரிங்களா? ஓகேவா சூர்யா, உங்களுக்கு ஓகேவா? நீங்கள் நெக்ஸ்ட் ஆக்டிவேஷன் வந்து அப்புறமா காமிங்க. ஓகே ஓகே. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து காயத்ரி. Yes, should I share my screen? You don't need to share your screen, just share your GitHub URL. I have shared it. Okay. I'll go through it. But Anbu, your screen is not visible. Let me share this. Okay. Now, okay, how to see your code? It's in the DOM task file folder. And task 1 So do one thing. எல்லாருமே வந்து இதை ஃபாலோ பண்ணுங்க. என்ன ஃபாலோ பண்ணுங்கன்னா, ஓகே, இதுதான் ரெபாசிட்டரி நேம். இந்த ரெபாசிட்டரி நேம்குள்ளே யூ ஷுட் ஹாவ் தி டெக்னாலஜிஸ். நல்லா பார்த்துக்கணும். டெக்னாலஜிஸ் மீன்ஸ் லைக் HTML, CSS, JS, JavaScript, இதுதான் டெக்னாலஜிஸ். இப்போது நம்ம டாம் பார்க்குறது வந்து இட்ஸ் இன்சைட் JavaScript. ஓகே, இட் ஷுட் பி லைக் திஸ் டாம். பட் இன் ஃபியூச்சரில் வந்து இட் வில் பி லைக் ரியாக்ட், நோட், அது மாதிரி வரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம டாம் பார்க்குறோம் இல்லையா, ஸோ டாம்குள்ளே வந்து இட் ஷுட் பி லைக் திஸ் டாம் டாஸ்க். ஸோ இது வந்து 0-1 அண்ட் இங்கே இருக்கணும். யூ நெவர் ஹேவ் லைக் டாஸ்க் 1 இப்படிலாம் பொறுத்த தேவை, பிகாஸ் இட் இஸ் செல்ஃப் அண்டர்ஸ்டுட். இது வந்து சேலஞ்ச் சொல்லிட்டு மேலேயே தெரியுது. கரெக்டாக? ஸோ ஹேவ் லைக் திஸ் 0-1 and we are seeing just forms. ஓகே, அது மாதிரி நெக்ஸ்ட் டாஸ்க் தரேன்னா அது வந்து இட் வில் பி லைக் திஸ் சம் ஒர்க்.
ஓகே, இதே மாதிரி நீங்கள் எல்லாம் வச்சுக்கோங்க. ஓகே, எல்லாருக்கும் நான் சொல்கிறது விளங்குச்சா? இதே இதுதான் ரெபாசிட்டரி நேமு, டெக்னாலஜி ஸ்கூலில் வாட் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் இது போடுங்க. இஃப் ஒரு ரெபாசிட்டரிக்குள்ளேயும் ஒரு ஃபோல்டருக்குள்ளேயும் யூ ஷுட் ஹேவ் தி ரீட்மி ஃபைல். ஓகே, ரைட். Okay, let me see the input file. And உங்களுக்கு எல்லாம் ஒர்க் ஆகுதா? யார் இது காயத்ரி? Yes, yes. Is everything working for you? Do you have any doubt? Yeah. If you have any doubt, Yes, means you can ask actually. me. Yes. In the output, shall I show my output how it? Is it How it deployed? is? Is it deployed on internet? So I can Yes, see. it's deployed. Okay, what is the URL? You can share the URL with me. I have given the. It's in the README file, the live link. Okay, nice. I have not yet properly updated this. Okay, this thing, Yeah. Okay. Now let me fill this information. Click on submit. Thank you for feedback. Okay. Let's go into inspect console, and I'm getting okay, so much arrays. Okay, so what is your doubt? And I don't want like this. What I want is, I want when I enter the all information, okay, when I click on submit, okay, so I should see all this information in a single object. These are all available on arrays, right? We have this array, we have this array, we have this array, and so on. So but I'm looking for an object which will like let's say data. Inside data I should have the full name and object and so on, so subject and so on. So நான் சொன்னது புரிஞ்சுதா காயத்ரி? Like Yes, how I'm it's asking is, புரிஞ்சு. like I should able to have an object like this. Okay, inside this object I should have like full name, and I should have like value like so and so. Okay, இது மாதிரி எனக்கு வந்து இமெயிலுக்கு வேணும் and so on. So I want just this information, that's all. ஓகே, this information இது மாதிரி எல்லா கீ ஃபார்மேட் வேணும் எனக்கு. இது வந்து கீ, இது வந்து அதர் வேல்யூ. இப்போ நீங்கள் வந்து அரேயில் வச்சுருக்கீங்களே, this is array format, right? I want this in this kind of format. Okay. So in here, the doubt I had was, so I have given the subject input, computer science, right? So when you click on the computer science, in the options given, it should go, the computer science value should be taken as the subject input. But in here, I have a kind of an error that 2 times computer science will be taken. In the subject, it will be taken, and also in the radio. So 2 times will be getting computer science in the output. But I need to get only once for the input, subject input. This input. Yeah. If I select computer science means, no, it is like an input field, right? I can enter values here. I can enter any values. For example, maths. Let's say mathematics. Now what you like to happen? Next step. I don't want it to take any other Okay. values So, apart from the options given right, below. right. So as from understanding, you want to enter this value as same like this word, right? Yes, when you select that radio, it should go. It's going there, but Okay. it will take 2 times. Chemistry will be taken 2 times in For the okay, for console. that இதோட பெஸ்ட்டான மெத்தட் பார்த்தீங்கன்னா we have something called select tag. அதுதான் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். பிகாஸ் வாட் யூ டிபிக்கலி டூயிங் இஸ் யூ ஆர் ஜஸ்ட் யூசிங் செலக்ட் டேக், ரைட்? இப்போ இது உங்களுக்கு தேவையில்லை. இன்ஃபேக்ட் யூ ஜஸ்ட் ரைட் திஸ் அண்ட் ஸோ அண்ட் ஸோ நீங்கள் வந்து ஓகே, லெட்ஸ் ஹேவ் லைக் திஸ். அன்பு, சொல்லுங்க. ஆக்சுவலி நம்ம செலக்ட் டேகுக்குள்ளாடி நம்மளால பண்ண முடியாது தானே? ஆமாம், இங்கே எடிட் பண்ண போது கிடையாது இல்லை. ஈவன் இஃப் யூ see here, okay, where it is, yeah, even if you see here, we are not editing anything. இது செலக்ட் பண்ணால் அவங்களுக்கு வந்து அந்த வேல்யூ வரணும். ஆமாம்.
அப்போ வந்து செலக்ட் டேக் தானே கரெக்டானதாக இருக்கும். ஆமா ஆக்சுவலி நாங்க ட்ரை பண்ணி பார்த்தோம் பட் ஷீ வாண்ட் திஸ் லைக் அது கீழே வந்து ரவுண்டா தான் இருக்கணும் So you want அப்படிங்கிற this மாதிரி format, we okay. get a drop down menu type, right? Right. So you want this I kind of didn't want design. drop down. Yeah. அதாவது you have two options, like let me, what I will do is உங்க கோட் நான் புல் பண்ணுறேன். ஓகே, சேம் ஸ்டெப் this thing. repository name தப்பா? yeah, தப்பு. should be .com and it should not be like this. அப்பதான் அவுட் பார்க்க முடியும். I couldn't show your screen because of எல்லாரோட ஃபேஸ் இருக்கிறதுனால I couldn't show your screen. I will show you like this in my screen. Okay, now I want to open this. So I'm going to go into DOM's task, cd DOM task, and inside this I have this directory. So since it is powered on Vite, I have to type npm install, which will install my dependencies. Just a second. Hello. Okay da. Bye. Right, so we have some errors. என்ன இருக்கு? No such directory அப்படினு இருக்கு. Okay, what we have done? Okay, அதுக்குள்ள no folder இருக்கு. இன்னொரு இருக்கு. Right. So நம்ம என்ன பண்ணலாம்? So I can revert it. So just நான் என்ன பண்ணிக்கலாம்? I can go and delete this file which is no longer needed for me. Okay, இப்போ நான் வந்து I have to go into another folder called task01. tasks, and எப்பவுமே ஃபைல் பார்த்து வந்து never confuse with uppercase. Okay, small case போடுங்க, அது good practice. இப்போ நான் வந்து let me go inside it and type npm install. Okay, done. இப்போ வந்து let me see the output like npm run dev, and let me see the output here. This is the output. Let's close this. And check பண்ணி பார்த்துக்காக let me right click and click inspect. Windows is too bugging recent times la. Okay, so you can see it, right? Gayatri, can you see it? Okay, see my screen? Yes, okay. The best approach we can use option tag, select tag. Okay, for that you have to go to your index.html file, and you can go, and instead of this you can have something like a div which have a select tag and name anything, for example subject, and id as subject, and inside this you can have many options like let's say for example select subject as a placeholder, and I have many options here, for example computer science, and let's say I have max, for example. MA. Okay, so if you save and if you see the output, we have this kind of drop down. Okay, of course you can style it according to your need. What I'm going to do is I'm going to select this, and you can select any one from this. Okay, பார்த்தீங்கன்னா இதுவும் ரெண்டும் சேமா இருக்கு. Okay, இதுதான் the proper method, but let's assume like you want the same approach. இப்போ என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். Okay, so இப்போ என்ன பண்ணலாம்? திருப்பி சொல்லுங்க, what you want to achieve சொல்லிட்டு. So
when you click on the radio button, உங்க வீட்ல it தான் should யாரோ take only அடிக்கிறாங்களா one ஏதாச்சு? Is anyone is எங்க ஒரு working? workshop இருக்கு. Okay, Yeah, okay. there's a workshop nearby. Okay. What So you want to achieve சொல்லுங்க. subject la it should take the input only in the subject column, but Okay. not in the radio. இந்த ரேடியோல அதாவது ரேடியோல கிளிக் பண்ணா இந்த வருது. ரேடியோல பட் select பட் நீங்க வந்து இங்க வந்து கெமிஸ்ட்ரின்னு போட்டா இட் should automatically select chemistry-யா? no no no. அவங்க Can அப்படி you go to சொல்லல அன்பு. அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அவங்களுக்கு பிசிக்ஸ் நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னா அந்த இன்புட் ஃபீல்ட்ல அவ்வளவுதான். இப்போ physics அவ்வளவுதான். பட் கன்சோல்ல டூ டைம்ஸ் பிசிக்ஸ் வருது. அது வரக்கூடாது. because you already have read ஒன்றை கொடுத்துருக்காங்க. Because you already have this input-ல இது அதனால எடுத்துக்குது. So what you can do is in the No. Can you please go to console log? Give this fill this form and please go to console log. Okay. Extract. Control. Clear. Fill this form. Okay. இப்போ submit தரவா? Yeah. இது clear பண்ணிக்கலாம். Submit. Take your feedback. Okay. இங்க பாத்தீங்கன்னா So இங்க வந்து 2 times chemistry. Subjectல ஒரு chemistry, typeல ஒரு chemistry. But subjectக்கு I need chemistry only for the subject. type வேண்டாமா? You don't want type. Typeல I shouldn't take the input. Okay. But it doesn't make sense, but still considering you have you want to achieve the same design, அதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். Okay. So இப்போ நமக்கு எது வேணா நமக்கு we don't want type, right? So type. இப்போ நம்ம என்ன பண்ணோம், நம்ம HTML குள்ள போயிட்டு let's see something called name type. Okay, இங்க பாத்தா நிறைய டைப் வச்சிருக்கீங்க. ஓகேவா? What you have to do is எல்லாத்துக்குமே you should இந்த இன்புட்ல வந்து you should give something value called read only. இல்ல வந்து let's give read only and see. இது ஒன்று தாக்க வரும்னு நினைக்கிறேன் அதில். Maybe hidden. Yeah, let's try with hidden and எல்லா இன்புட்லையுமே எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபார்மில் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அங்கே ஹிடன் கொடுங்க. Okay, save. Let's try it again. Values. hidden போடும்போது இங்கேயே காமிக்கலையா? Oops. எப்பவுமே ஒர்க் பண்ணும்போது மற்றெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. அது ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது பாருங்கள். ஸோ மெயின் ஜாய்ஸில் நீங்கள் லாக் பண்ணுறீங்கல்ல அது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. லெட் மீ ரிமூவ் தோஸ் கோட்ஸ் ஃபார் எங்கே அசெட்ஸ்க்குள்ள ஓகே லெட்ஸ் ரிமூவ் திஸ் கமெண்ட் ஃபார் நவ். Okay, let's try it again. Form fake filler. ஓகே ஸோ இது வந்து லைன் 18ல் வருது. ஓகேவா? ஸோ 18 என்ன பண்ணியிருக்கீங்க பார்க்கலாம். ஸோ இதான் இங்கே பண்ணியிருக்கீங்க. ஸோ வாட் யூ கரண்ட்லி டூ இஸ் யூ காட் ஆல் எலமெண்ட்ஸ் அண்ட் அகெயின் இந்த கமெண்ட் நீங்கள் யூஸே பண்ணல தெரியுதா? இங்கே கொண்டு போனே தெரியும் உங்களுக்கு. இட் இஸ் லைக் ஆல் டிஜிட்டல் எலமெண்ட்ஸ் ஆன் அன்யூஸ்ட். ஓகே ஸோ வாட் யூ கேன் டூ இஸ் யூ கேன் ஜஸ்ட் யூஸ் instead of this comment பண்ணிட்டு I'm going to log this. Okay, log பண்ணிட்டு I'm going to use. Let me check if I can get able to get this. Save, refresh, fake fill it and fake fill வருது 25 லைன்ல வருது. 25 லைன்ல நம்ம லாக் பண்றீங்க இல்லையா? So let me cancel remove the line, refresh it, save it, submit. Thank you for feedback. And இப்போ வந்து I can able to get that input which is makes sense. Okay, so in the formula you have name feedback and you are getting it. How you are getting that form? இந்த ஹேண்டில் சப்மிட் வந்து எங்கே யூஸ் பண்ணுறீங்க? இங்கே கீழே யூஸ் பண்ணுறீங்களா? ஓகே
nice. Okay, type query selector options for feedback. And எப்பவுமே என்ன பண்ணணும்னா தேங்க்யூ ஃபார் ஃபீட்பேக் வந்து லாஸ்ட் தான் அலர்ட் பண்ணணும். ஓகே, லெட்ஸ் புட் இட் இன் லாஸ்ட். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து நம்ம லாஜிக்கலாக யோசிக்கும் போது when I click the submit button I should get all informations. Okay, so எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே எங்கே இருக்குன்னா it is available on form data as I already said. So what I will do is இதை கமெண்ட் பண்ணிவிட்டு let it be as it is. இங்கே என்ன பண்ணுறேன்னா I'm going to get the form data. ஸோ ப்ராப்பர் மெத்தட் பார்த்தீங்கன்னா I'm going to just இந்த ஃபார்ம் எலிமெண்ட் எங்கே இருக்கோ அதை நான் போடணும் இந்த ஃபார்ம் எலிமெண்ட்டில். ஸோ this is a form element name, ரைட்டா? So for better readability I'm just going to cut this and put it into a separate variable, cons and form data அப்படின்னு போடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ டிபைன் பண்ண ஈஸியாக இருக்கும். Save and let's refresh, use the fake filler, submit. நீங்கள் பார்த்தா ஃபார்ம் டேட்டா வந்து எம்டியாக இருக்கு இல்லையா? ஸோ இதில் we have many methods here. Okay, so also methods. ஸோ இது நமக்கு தேவையானது பார்த்திங்கன்னா இது வந்து வேல்யூஸு கீஸு அண்ட் ஸோ விஷயம் காமிக்குது. we also have something called for each to get the information. Okay, ஸோ நம்ம என்ன பார்க்கலாம்னா let's see about entries. என்னென்ன என்ட்ரிஸ்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ எப்படி பார்க்கலாம்? I can use dot entries. ஓகே, ஸோ சேவ் பண்ணிவிட்டு இப்போ செக் பார்க்கலாம். refresh, submit. ஓகே, அண்ட் இங்கே ஐட்ரேஷன் வருது பிகாஸ் இது ஐட்ரேட்டனாவே நம்ம வந்து ஃபார் லூப் வச்சு தான் நம்ம பண்ணணும்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஃபார் தட் வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் ஐம் கோயிங் டு யூஸ் ஃபார் ஆஃப். ஸோ ஃபார் லெட் ஐ ஆஃப் இந்த என்ட்ரிஸ் நான் செக் பண்ணி பார்க்கறதுக்காக நான் பண்ணுறேன். நான் எப்படி டிப்பிக்கலாக ஒர்க் பண்ணுறேனோ நான் காமிக்கிறேன். ஓகே, ஸோ ஐனா மீனிங்ஃபுல்லாக கட் அவுட் போட்டுக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் லுக்கிங் ஃபார் என்ட்ரி, ரைட்டா? ஸோ என்ட்ரி, ஸோ இப்போ நான் லாக் பண்ணி பார்க்குறேன். ஸோ லாக் என்ட்ரி அண்ட் இதை நான் வந்து அன்கமெண்ட் பண்ணிக்கிறேன், கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ சேவ் அண்ட் லெட்ஸ் செக் இட் அகெயின். ரிஃப்ரெஷ், ஃபிக் ஃபில்லர், சப்மிட். நவ் ஐ கேன் கெட் ஆல் தீஸ் இன்ஃபர்மேஷன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா we have something called type. அந்த டைப் தான் உங்களுக்கு வேண்டாம், கரெக்டா? am I right? ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா ஜஸ்ட் ஐ வாண்ட் லெட்ஸ் கூகுள் இட் ஹவு டு ஹைட் ஃபார்ம் எலமெண்ட் இன் ஃபார்ம் டேட்டா அப்படின்னு போடுவோம், சர்ச் பண்ணி பார்க்கலாம். Okay, so we have many options in terms of இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஃபார்ம் டேட்டா டெலிட் பண்ணுறான் பாருங்கள். இஃப் யூ வாண்ட் டு டெலிட் சர்டன் ஐட்டம்ஸ்னா யூ கேன் டூ இட் இன் JavaScript using .delete. நம்ம அதுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் இந்த ஃபார்ம் டேட்டாவில் வந்து எல்லா டேட்டாவும் இருக்குது, கரெக்டாக? ஸோ வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் ஐம் கோயிங் டு delete form data dot delete. I think guys left at நினைக்கிறேன் நெட் யூஸ்னால. Let's wait for her. Okay, so form data dot delete and இதுக்குள்ள வந்து என்ன ஸ்ட்ரிங்கோ அதை நீங்கள் போடலாம். ஓகே, என்ட்ரி இஸ் யுவர் டைப், ரைட்? ஸோ டைப்னு போட்டுப்போம். let's check it again என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இட்ஸ் a நேம் ஆஃப் தி ஸ்ட்ரிங். ஸோ இட் ஷுட் பி லைக் என்னென்ன வருது அவுட்டில் பார்க்கும்போது டைப்னு வருது, கரெக்டாக? அதான் அந்த நேம். ஸோ டைப் போட்டுப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து we can just again save it and retry it again. Refresh, submit, and now we don't have type as you wanted. Okay, if you want to delete unappropriately na நீங்கள் வந்து இது is a place. ஸோ ஃபார்ம் டேட்டா தேவையில்லைனா நீங்கள் delete பண்ணிக்கலாம். delete பண்ணிட்டு again you can loop through the form entries. ஓகே, பட் இது வந்து ஒரு பேடான அப்ரோச். இது நீங்கள் இது பண்ணக்கூடாது unless you have some reasons to do so. அப்போ தான் நீங்கள் வந்து அதை பண்ணணும். ஏன் இப்படி பண்ணா என்ன? நம்ம செலக்ட் டேக் மேல ஒரு இன்புட் டேக்ல அதுல ரீட் ஒன்லி மட்டும் கொடுத்துட்டு அதோட ஐடியை மட்டும் கெட் பண்ணிட்டு ரீட் மீ எடுத்தாலுமே சரி ஃபார்ம் டேட்ல வந்து எல்லாம் அவைலபிளா தான் இருக்கும். நம்ம அதான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுவோம். ரீட் ஒன்லி போட்டு ஓகே, ரீட் மீ தந்தாலும் சரி. அண்ட் ரீட் மீ என்ன அர்த்தம்னா UI ல ஜஸ்ட் உங்களை எடிட் பண்ண முடியாது, தட்ஸ் ஆல். பட் ஃபார்ம் எலிமெண்ட்ல ஃபார்ம் டேட்டால அது அவைலபிளா தான் இருக்கும். அதுக்கு நேமே கொடுக்காம இருந்தா
அப்போ எதுக்கு வச்சுருக்கீங்க? அப்படி இருந்தாலுமே சரி, இப்போ சொன்ன மாதிரி நம்ம ஃப்ரேமி பார்க்கலாமா? லெட்ஸ் ட்ரை இட். ஓகே, லெட்ஸ் மீ ஹாவ் இன்புட் நேம் தரல, டெக்ஸ்ட்னு தரேன். ஓகேவா, சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் லெட்ஸ் ரிஃப்ரெஷ் இட், போட்டுட்டு சப்மிட். ஓகே, அண்ட் இதில் வேல்யூஸ் வரல தான், நீங்கள் சொல்கிற மாதிரி இட் இஸ் ஒர்க்கிங். பட் இப்போது இவங்க சொல்கிற மாதிரி ஷீ இஸ் கோயிங் டு செலக்ட் திஸ் ஐட்டம், ரைட்? ஸோ இது பண்ணும்போது அவங்க செலக்ட் பண்ணுறப்ப ஜஸ்ட் மேலே உள்ள ஒரு டிவிஷன் மட்டும் இருக்குல்ல, அந்த இன்புட் டேக்ல மட்டும் ஷோ பண்ணணும். ஆனால் டைப் எங்கே இருந்தாலும் அந்த வேல்யூ எடுக்கலாம்ல. அது பண்ணலாம், அதுக்கு வரது பண்ணலாம். இப்போ வேல்யூ போட அதுவும் பண்ணலாம், நீங்கள் சொல்கிற ஒர்க்கும் பண்ணலாம். பட் அகெயின் இதுவும் வந்து ஒரு பேட் ப்ராக்டிஸ் தான். இன்புட்டில் வந்து நேம் தராமல் டம்மியாக வச்சுக்கிறது வந்து ஒரு பேட் ஹேபிட் தான். யூ ஷுட் ஒன்லி ஹாவ் எதெல்லாம் விசிபிளாக இருக்கோ அதுதான் நீங்கள் வந்து கரெக்டாக போடணும். இதுவும் தப்பான மெத்தட். அண்ட் தப்பானதோட ஹேக்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம், தட்ஸ் ஆல். ஓகே, பட் ப்ராப்பர் மெத்தட் இது கிடையாது. அண்ட் இதுவும் ப்ராப்பர் மெத்தட் கிடையாது. அன்லஸ் யூ வாண்ட் டு ஸ்பெசிஃபிக் சர்டன் எலமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸே ஒரு நார்மல் சினாரியோ பார்த்துப்போமே. இஃப் யூ விசிட் மெனி அதர் சைட்ஸ், அங்கே வந்து வி ஹாவ் சம்திங் கால் கெப்பாச்சா, ரைட்? எல்லாம் பார்த்துருப்பீங்க. கெப்பாச்சா வந்து நம்ம சர்வரில் புஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே, பை எவ்ரி ரெஸ்பான்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கெப்பாச்சா ஜெனரேட் ஆகும். அந்த சமயத்தில் டெவலப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கெப்பாச்சா மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு, அந்த வேல்யூ மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு, தே வில் புஷ் இட் டு யுவர் ரிக்வஸ்ட், பேக் அண்ட் ரிக்வஸ்ட். அந்த சமயத்தில் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ ரைட், கூல். இப்போ தந்துட்டு சப்மிட் தரேன். தேங்க்யூ ஃபீட்பேக் வந்துச்சு. இப்போ இது எங்கெங்க வேர் இட் வில் டிஸ்பிளே? மேலே டிஸ்பிளே ஆகுதா? இல்லை, மேலே வந்து நான் போட்டேன் இன்புட்டு ரூம் பண்ணிக்கிறேன் அதை. ஓகே, அண்ட் லெட்ஸ் ரிஃப்ரெஷ் இட். இப்போது லெட் மீ கிளிக் ஆன் திஸ், சப்மிட். தேங்க்யூ ஃபார் ஃபீட்பேக். பட் இதில் எங்கே அதோட டிஸ்பிளே வருது, என்டர் பண்ண ஃபீல்ட்ஸ் வருது காயத்ரி? No on both console with the in an array. Yeah, I have not done completely. Okay, fine. Right, so time now பார்க்கலாம். It's 5:30. ஸோ சின்ன ஃபார்ம் சொல்லுங்கள், சின்ன ஃபார்ம் பில்ட் பண்ணி காமிக்கலாம். ஓகே, நான் ரிவ்யூ பண்ணுறதோட நான் ஒரு வாட்டி பண்ணி காமிக்கிறேன். அது நான் எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு வாட்டி பாருங்கள். அப்போது நான் உங்களுக்கு வில் கெட் சம் ஐடியா. எப்படி பண்ணாமல் நீங்கள் ட்ரை பண்ணுறதோட நான் பண்ணி ஒரு வாட்டி காமிக்கிறேன். அதை நீங்கள் வந்து எப்படி டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு சொல்லி யோசிங்க. என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள். சின்ன கேக்குதா? கேட்குது. அப்படியே வேலிடேஷன் வந்து எது கரெக்டான வேன்னு விடுங்க. இப்போ ஃப்ரண்ட் ஹேண்டில் நம்ம ரெக்வயர்ட்னு கொடுத்து அதுக்கு வந்து ஒரு டைப்பு கொடுக்கலாம், பேட்டர்ன் கொடுக்கலாம் HTML-ல. இப்போ பேக் ஹேண்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா செப்பரேட்டாக தனித்தனி வேல்யூ இன்புட்டையும் வாங்கி அதை தனித்தனி ஃபங்க்ஷனில் பண்ணி சப்மிட் ஆகக்குள்ள வந்து அது ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் சப்மிட் ஆகணும்னு அப்படியும் பண்ணலாம். இப்போ ஈவன் டெலிகேஷன்லையும் பண்ணலாம் இன்புட்டில் வாங்கி. எது கரெக்டான வே, எது ஈஸியான வேன்னு ஒரு வே சொல்லுங்க. ஓகே, நான் அதை பில்ட் பண்ணிட்டு அப்புறம் சொல்கிறேன். இப்போ சொன்னா வச்சுக்கோங்களேன், அது இதுவாக இருக்காது. ஓகே, இப்போ ஏதாச்சும் ஒரு சின்னதாக யூஐ பில்ட் பண்ணுற மாதிரி மட்டும் சொல்லுங்களேன். எனிதிங் ஹோம் டிரான்ஸ்போர்ட் டெலிவரி பண்ணாங்க. ஜஸ்ட் இங்கே இருக்க திங்ஸை வந்து இன்னொரு ஒரு அட்ரஸ்க்கு டெலிவரி மட்டும் பண்ணணும். அந்த மாதிரி. ஓகே, விஷுவலாக என்ன ஃபீல்ட்ஸ்லாம் இருக்க போகுது அதில்? விஷுவலாக வந்துட்டு நம்ம நேம், டேட், டெலிவரி அட்ரஸ், பிக்கப் அட்ரஸ், டெலிவரி அட்ரஸ் இருக்கும். நேமு, டேட்டு, அப்புறம் பிக்கப் அட்ரஸ் அண்ட் டெலிவரி அட்ரஸ் இருக்கும். அவ்வளோதான் இருக்கும்னு நினைக்கிறேன். சார்ஜஸ் மேக்ஸிமம். அதை வச்சு நம்ம ஒரு சின்ன ஒரு இது ஒர்க் பண்ணி பார்ப்போமா? ரைட், கூல், தேங்க்ஸ். யார்? ரோஷினி, தேங்க்ஸ். ஸோ என்ன பண்ணலான்னா, இந்த ப்ராசஸ் நான் எப்படி பில்ட் பண்ண சொல்லிட்டு பார்க்குறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, ஸோ தட் வில் பி குட் ஐ கெஸ். ஸோ குயிக்காக லெட்ஸ் டிசைன் இட் இன் ஃபிக்மா. டிசைனுக்காக create a new design. குயிக்காக டிசைன் பண்ணிடலாம். ஓகே, ரொம்ப பெருசாக ஃபேன்சியாக பண்ண போதும் இல்லை, ஜஸ்ட் அவுட்லைனாக என்னவா இருக்க போகுதுக்காக தான். ஸோ ஐம் கோயிங் டு சூஸ் வெப் ஆப் ஃபார் இட். அண்ட் இதில் வந்து
ஓகே லெட்ஸ் ஹாவ் ஃபுல்லாக வந்து ஒரு கலர் வச்சுப்போம், லைட்டாக ஒரு கலர். ஓகே ரொம்ப லைட்டாக டார்க் வச்சுக்கலாமா? ஐ ப்ரிஃபர் டார்க், ஸோ நான் டார்க் வச்சுக்கிறேன். ஓகே அண்ட் இதுக்குள்ளே வந்து ஐம் கோயிங் டு ஹாவ் நியூ டிசைன். ஸோ நியூவாக ஒரு விண்டோ ஓப்பன் பண்ண போகிறேன், ஒரு கார்டு மாதிரி. ஸோ இது கார்டுக்கு போகுது. ஐம் கோயிங் டு கிவ் சம் 10 ஆஃப் ரேடியஸ். ஸோ லைட்டாக கர்வ் வந்துச்சு பாருங்கள். ஓகே சாரி. ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொன்னீங்க ரோஷினி? கொரியர் தானே? கொரியர் ரிக்வஸ்ட் வச்சுப்போம். ஜஸ்ட் டெலிவரி கொரியர் ரிக்வஸ்ட் வச்சுப்போம். அண்ட் சூஸ் யுவர் ஃபாண்ட் அண்ட் சைஸ் அக்கார்டிங்லி. ஃபார் எக்ஸாம்பிள் பெருசாக வச்சுக்கலாம். ஓகே இட் பி லைக் திஸ். அண்ட் அது கொஞ்சம் லைட்டாக போல்டாக வச்சுக்கலாம். ஓகே டிசைன்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அண்ட் இங்கே வந்து என்னென்ன ஃபீல்ட்ஸ்லாம் இருக்க போதோ நீங்கள் ரைட் பண்ணிக்கோங்க. ஓகே ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் கோயிங் டு ஹாவ் another div. இது இன்புட் மாதிரி வச்சுக்கோங்க. இது இன்புட். ஸோ கொஞ்சம் லைட்டாக கலர் வந்து ஐ வாண்ட் இட் லைக் கைண்ட் ஆஃப் திஸ் கைண்ட் ஆஃப் கிரே. ஓகே அதே மாதிரி எனக்கு லைட்டாக ரேடியஸும் வேணும் எனக்கு. ஸோ 5. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இங்கே என்ன இருக்க போது சொன்னீங்க? என்ன இருக்க போது? ஃபஸ்ட்டு வந்து நம்ம நேம். ஓகே ஸோ இது வந்து அகெயின் இட்ஸ் கோயிங் டு பி லைக் 16. இது போல்டு இல்லை, நார்மல் மீடியமு. ஓகே கலர் வேணாலும் கலர் மாற்றிக்கோங்க. ஓகே இட்ஸ் டோட்டல் அக்கார்டிங் டு நீட். நான் அதுக்கு இதுக்கு போய் வச்சுருக்கேன். ஓகே அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஐ நீட் அ டேட். பிக்கப் டேட் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அண்ட் இங்கே ரைட்டில் வந்து ஏதாச்சும் நீங்கள் ஆரோ மக்கள் வச்சுக்கலாம். டோட்டலி உங்கள் இஷ்டம் தான். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஐம் கோயிங் டு ஹாவ் another thing called பிக்கப் அட்ரஸ். அண்ட் இது வந்து லைட்டாக கொஞ்சம் பிக்கப் அட்ரஸ்னால் இப்படி பேச போட்டுக்கலாம். அண்ட் அதே மாதிரி ஐ வாண்ட் another thing called டெலிவரி அட்ரஸ். ஓகே இல்லை இதுக்கு வேணாங்க, இதை வந்து இதுக்கு வேணாம். ஓகேவா? லெட்ஸ் மேக் இட் ஸோ சிம்பிள். நம்ம அந்த ஃபீல்ட்ஸ் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்கலாம் கரண்ட்லி. ஓகே ஸோ இப்படி இருக்கட்டும். அண்ட் இது எல்லாமே இட் ஷுட் ஹாவ் ஃபுல் வித் லைக் திஸ். ஓகே ஸோ இங்கே பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து நம்ம சாரி ஃபார் இன்டரப்ஷன், கான்டாக்ட் டீடைல்ஸ் ஏதாவது ஒன்று ஆட் பண்ண முடியுங்களா? ஓகே பண்ணலாம். வேலிடேஷன் பார்க்கலாம். லெட்ஸ் ஹேவ் லைக் இங்கே வந்து நேம் வச்சுக்கலாம் பாதியில், மீதி பாதியில் வந்து லெட்ஸ் ஹேவ் லைக் ஃபோன் நம்பர். phone number. So let's align it properly and let's keep it like this. Okay, and இங்கே ஒரு சப்மிட் பட்டன் எனக்கு பெருசாக எனக்கு. ஸோ ஜஸ்ட் ஐ வாண்ட் திஸ் திங் கால். கொஞ்சம் லைட்டாக கலர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கான்ட்ராஸ்ட்டாக இருக்கணும், ப்ரைமரி கலராக இருக்கணும். ஐ ஷுட் ஹேவ் எனி திங் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கலருக்கு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். கேன் யூஸ் எனி கலர் விச் யூ கைஸ் கேன் ஹேவ். ஸோ நான் வந்து லெட்ஸ் ஹேவ் லைக் 56 அண்ட் அதே மாதிரி கர்வாக வந்து ஒரு 5 வச்சுக்கிறேன். அண்ட் ஐம் கோயிங் டு ஹேவ் சம்திங் கால் ரிக்வெஸ்ட் அப்ளை வைக்கலாமா, என்ன வைக்கலாம்? கொரியர் ரிக்வெஸ்ட்டு போடும்போது என்ன கேம் இருக்கும், கிரியேட் பிக்கப். ஓகே, ஸோ எப்போயுமே வந்து க்ரியேட் பண்ணும்போது டோன்ட் ஹேவ் சம்திங் கால் சப்மிட் அப்படின்னு வைக்காதீங்க. கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக கொடுங்க. வாட் யூ ட்ரைங் டு அக்கம்ப்ளிஷோ அதை நீங்கள் வந்து ஒரு பட்டனாக கொடுங்க. ஓகே, நீங்கள் வந்து அஸ் ஹியூமனாக இருக்கும்போது என்ன பண்ணுவீங்களோ அதை கொடுங்க. ஓகே, இப்போ நான் எதுக்கு நான் இவ்வளோ பெருசாக பட்டன் போட்டிருக்கேன்னா, ஐ ஹேவ் நோ இந்த ப்ரைமரி ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து சிம்பிளான ஒரு ஃபார்மு. ஸோ அந்த ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் டீட்டெயில் பண்ணிட்ட உடனே நான் கிளிக் பண்ண உடனே எனக்கு வந்து ஃபார்ம் வந்து இ ஷுட் ஹாவ் திஸ் இன்ஃபர்மேஷன் சேவ்ட் இன் a different page or even in some bottom page like this. So for example in the form வந்து okay let's have everything எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் மேலே வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ என்டர் பண்ணிவிட்டு நான் கிரியேட் பிக்கப் பண்ண உடனே ஐ ஷுட் ஹாவ் another div. ஓகே, we should have
we should have this information. So like for example அதே மாதிரி இங்கே எடுத்துப்போம் request courier request அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து courier pickup அப்படின்னு வச்சுப்போம். ஓகே, லெட்ஸ் மேக் இட் மீனிங்ஃபுல். இங்கே வந்து நான் என்டர் பண்ண எல்லா வேல்யூஸும் இங்கே இருக்கணும். ஓகேவா, லெட் மீ ரெடியூஸ் இட் டு லைக் ஃபார் எக்ஸாம்பிள் 24 32 22 லுக்ஸ் கிரேட். அண்ட் இங்கே வந்து எனக்கு வந்து ஐ நீட் ஆல் திஸ் இன்ஃபர்மேஷன். நான் என்ன என்டர் பண்ணியிருக்கணும் அதெல்லாம் வந்து எனக்கு வந்து இது மாதிரி இன்ஃபர்மேஷன் வேணும் எனக்கு. ஓகே, லைக் திஸ் எனக்கு வேணும். ஓகே, இதான் என்னோட சிம்பிளான டாஸ்க். பட் இட்ஸ் நாட் ஸோ சிம்பிள். ஓகே, while learning we will learn a lot in the கான்செப்ட்லாம். ஓகே, ஸோ இது வந்து எல்லாருக்கும் வாட் யூ கோயிங் டு பில்ட் புரிஞ்சுதா so far? Yeah. Right. So what I will do is let me create a project, brand new project as it is, close everything, make a development free. And similar question and இப்போ Figma and சொல்லுங்க Figma வந்து so you can only design only several elements இல்லையா? இப்போ நம்ம நியூ டிசைன் கொடுத்தோம்னா அது காசு கேட்குது. ஓகே, யா certain elements பண்ண முடியும். பீயிங் an educator எனக்கு அது ஃப்ரீயாக தந்திருக்காங்க. பட் ஸ்டில் யூ guys need to apply. இல்லை நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா யூ கேன் அப்ளை ஃபார் எஜுகேட்டட் பிளான். ஓகே, ஷூர். ஓகே, இல்லை எக்ஸிஸ்டிங்லாம் நீங்கள் வந்து பழைய ப்ராஜெக்ட் டெலிட் பண்ணுறேன்னா நீங்கள் பண்ணி பாருங்கள். தட்ஸ் ஆல் வி கேன் டூ ஃபார் நோ கரண்ட்லி. ஓகே, so let's create a Vite project. So again as it is npm create Vite at latest நினைக்கிறேன். Enter and let me create the Vite and project name கேட்குது. இது என்ன project name? இது courier request form அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, and enter. I'm going to use vanilla for this, JavaScript for this. and இங்கே பார்த்தீங்களா ஸோ இது மாதிரி கொரியர் இந்த கமெண்ட்லாம் தெரியாது இருந்தீங்களே, these are the comments. இங்கே பார்த்தீங்கன்னா cd and the folder name which will jump into this folder name. Okay, so I'm going to run this. I need to open this using VS Code. அதனால code அந்த folder name தந்துக்கிறேன் டேரெக்டாக which will open it. அன்பு, எனக்கு ஒரு டவுட். கேளுங்க. நீங்க அந்த கிட் பேஷ்ல என்னது ஒயிட் ப்ராஜெக்ட்டோட நேம் வந்துட்டு ரீநேம் பண்ணீங்க இல்லையா, கொரியர் ரிக்வெஸ்ட் ஃபார்ம்னு சொல்லிட்டு. ஆமா, அது ரீநேம் பண்ண முடியல. அது எதனால? நான் ரீநேம் பண்ணல. ஆக்சுவலி நான் அதை என்டர் பண்ணும்போது இட் வாஸ் ஆஸ்கிங் மீ டிபாசிட் நேம். யா, எனக்கு வந்துட்டு அது ஒயிட் ப்ராஜெக்ட்னு மட்டும் தான் வருது. அதுவே எடுத்துக்குது. சரி, இங்க பாருங்களேன். அகைன் நான் திருப்பி பண்றேன். npm கிளியர் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீனை. கிளியர் npm இன்ஸ்டால் கிரியேட் Vite at latest. ஓகேங்களா, இப்போ என்டர் ப்ரெஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் ஆஸ்க் மீ தி ப்ராஜெக்ட் நேம். இப்போ நீங்கள் வந்து இதை என்டர் பண்ணியிருக்குன்னு கிடையாது. இப்போ நீங்கள் வந்து டெலிட் பண்ணி பண்ணணும்னு அவசியம் இல்லை. டேட்டா என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் என்டர் தி வேல்யூஸ். ஜஸ்ட் உங்களுக்கு ஷோ பண்ணுது இங்கே Vite ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து என்டர் பண்ணாவே நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணாமல் இருக்கும்போது இது மாதிரி இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து போகணுன்னு போட்டிருக்கு. Vite -, ஃபார்மேட்டில் போகணுன்னு போட்டிருக்கு. தட்ஸ் ஆல். ஓகே, இப்போ யாரும் வந்து இங்கே எடிட்லாம் பண்ண முடியாது. இது மாதிரி எடிட் பண்ணால் சவுண்ட் தான் போடுது பாருங்கள், தெரியுதா? ஸோ இங்கே நீங்கள் வந்து யுவர் ப்ராஜெக்ட் நேம் நீங்கள் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இட் ஃபாலோஸ். புரிஞ்சுதா ரோஷினி? யா புரிஞ்சு. ஓகே, லெட் மீ கேன்சல் ஆப்ரேஷன். கேன்சல் ஆகிடுச்சு. அண்ட் இங்கேயும் நம்மளுக்கு VS Code ஓப்பன் பண்ணியாச்சு. நைஸ். இப்போ வந்து தேவையில்ல டெலிட் பண்ணிக்கலாம். ஆஸ் இட் இஸ் தேவையில்லை டெலீட், இது தேவையில்லை டெலீட், அண்ட் விண்டோ.js-ம் தேவையில்லை எப்படி டெலிட் பண்ணிக்கலாம். சேவ். அண்ட் இதுவும் தேவையில்லை டெலிட் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் லெட்ஸ் டிசைன் அவர் அப்ளிகேஷன் குவிக்லி. ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன், இது வந்து லெட்ஸ் ஸ்டார்ட் லைக் கொரியர் ரிக்வெஸ்ட். நான் வந்து ஆஸ் இட் இஸ் ஃபார்ம் எப்படி டெவலப் பண்ணணுமோ வித் நோ ஐடியா நான் வந்து டெவலப் பண்ணுறேன். ஸோ தட் we can learn from our mistakes. நான் எப்படிலாம் திங்க் பண்ணுறேன்னு பாருங்கள். ஓகே, ஸோ இந்த லிங்க் வந்து இப்போ அவைலபிளாக இல்லை. ஸோ ஐ கேன் ரிமூவ் திஸ் திங். ஓகே, அண்ட் நீங்கள் வந்து HTML கோட் ரைட் பண்ணணும் எல்லாமே. கரெக்டாக? ரைட். ஸோ இப்போ ஐடிலாம் தேவையில்லை. நான் டேரெக்டாக வந்து பண்ணிக்கலாம். ஐ கேன் டிசைன் மை டெய்ல்விண்ட் ஹியர். கொஞ்சம் ஸ்பீடாக தான் போகிற மாதிரி இருக்கும். பட் ஸ்டே வித் மீ. இதுதான் நம்ம டிசைன்.
ஃபஸ்ட் வந்து ஒரு பேக்ரவுண்டில் ஒரு டார்க்கான கலர் போடணும். ஸோ நான் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இந்த கலர் கோட் தான் இருக்கணும்னு நான் பண்ண போதில்லை. ஐ வாண்ட் டு இன்க்ரீஸ் மை டெவலப்மெண்ட் ஸ்பீட். அதனால நான் வந்து குயிக்காக பண்ண போகிறேன். பட் பிஃபோர் ஹேண்ட் வாட் ஐ ஷுட் டூ வென் எவர் ஐ மேக்கிங் எ ப்ராஜெக்ட் ஐ ஷுட் கிட் இனிட்டேட், கிட் கமிட் பண்ணணும். ஓகேவா? ஸோ கிட் இனிட் பண்ணுறேன், இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. கிட் ஆட் பண்ணுறேன், எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. கிட் கமிட் பண்ணுறேன், என்ன பண்ணுறேன், திஸ் இஸ் init. I'm initiating the project. Okay, and to a password is now a good practice. I want everyone to follow this same thing. And next thing வந்து பார்த்தீங்கன்னா I'm going to work on Tailwind CSS. So Tailwind CSS வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறேன். So we have two options. ஒன்று வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், you can use CDN. Okay, so tailwindcss.com and get started, and we can use the play CDN and get run this command. But making a good approach, நம்ம வந்து அது பண்ணாமல் we're going to use the framework guides, and அதில் போனீங்கன்னா we have something called white. Okay, so வீட்டை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து let's use the same command which is this. ஸோ காப்பி பண்ணிக்கிறேன், நான் பேஸ்ட் பண்ணுறேன் என் டெர்மினலில். என்டர், இன்ஸ்டால் ஆகட்டும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஸோ இது என்ன பண்ணுது சொல்லுங்கள். ஸோ ஃபார் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்களே, என்ன பண்ணுது இந்த கமெண்ட்? Tailwind CSS டெவலப்பர் மோடில் இன்ஸ்டால் ஆகுது. ஸோ இது என்ன பண்ண, நம்ம ப்ராஜெக்ட் தேவையான Tailwind CSS அண்ட் போஸ்ட் CSS ஆட்டோ ப்ரிஃபிக்ஸ் இதெல்லாம் நம்ம டிசைனுக்கு Tailwind CSS தேவைப்படுது. அதனால நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஆஸ் அ டெவலப்மெண்ட் டிபெண்டன்சியாக. ஓகே, and next வந்து we have to run this command which will create a Tailwind CSS config file. இப்போ பார்த்தீங்கன்னா we don't have our config file here. Okay, so நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை என்டர் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா it will create a new 2 files. Okay, so yeah, create ஆயிடுச்சு பார்த்தீங்களா. வீட் எதுக்கு ப்ரோ, ஸ்மால் எக்ஸ்பிளேஷன் ப்ளீஸ். வீட் எதுக்கு அப்படின்னா, இப்போ நார்மலாக வந்து ஒரு வெப் பண்டில் மாறிங்க. Okay, so it has many features inbuilt. For example, hot reload module இருக்குது. ஸோ ஏதாச்சும் நீங்கள் ஃபைல் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உங்களோட லைவ் ப்ரிவியூவில் வந்து சேஞ்ச் ஆயிரும். அண்ட் எதெல்லாம் நீங்கள் உங்கள் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்களோ அது மட்டும் தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபைலாக வந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ணும் ஃபைனல் அவுட்புட்டில். ஸோ நீங்கள் வந்து சைஸும் கம்மியாக இருக்கும் அண்ட் ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த பர்பஸ்க்காக தான் வந்து இதுக்கு வீட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, பட் ஸ்டில் வீட்டில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் ரொம்ப சொல்லி நான் கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. லெட்ஸ் கோ வித் திஸ் ஒர்க் ஃப்ளோ ஃபார் நவ். ஓகே, டன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஜஸ்ட் கால் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கோ ஹியர் அண்ட் we have to add our content. எங்கேருந்து நம்ம எடுக்க போகிறோமோ அதை நம்ம இங்கே போடணும். ஸோ Tailwind config-குள்ளே போயிட்டு இந்த கனெக்ட் ரிப்ளேஸ் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் திங் I have to go and add this CSS code like this. So இது வந்து I'm going to make a new folder called assets, new folder called CSS, and இதுக்குள்ளே வந்து I'm going to have like main.css. இதுக்குள்ளே நான் போடுறேன். Save, and next என்ன பண்ணலாம், just இந்த ஃபைல் பார்த்தோன்னா I have to reference it like this. Okay, so என்ன பண்ணலாம், let's go here. Okay, இங்கே main.html. ஓகே, என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா I can use my link. எங்கே இருக்குது, இட்ஸ் இன் அவைலபிள் இன் asset css main.css. சேவ் பண்ணிவிட்டு works welcome போடுவோம். சேவ் அண்ட் லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. இது இல்லை அவுட்புட், இது க்ளோஸ் ஆகிடுச்சு இப்போதைக்கு. அண்ட் லெட் மீ ரன். எப்படி ரன் பண்ணுறது, npm run dev. Okay, let's give it a try. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வேல்யூ வந்துச்சு. அண்ட் ஒர்க்காக தான் செக் பண்ணி பார்க்கலான்னா we can use any other command for it. So for example, class of pg of red of 500 போகிறோம் அப்படின்னா refresh and work ஆகுது. ஸோ we have successfully installed Tailwind CSS. ஸோ ஆல்ரெடி சொன்ன என்ன பண்ணணும், it is the best place to comment. ஸோ ஜஸ்ட் வந்து அதே மாதிரி நியூ இதில் வந்து git add all, git கமிட் பண்ணுறேன். என்ன கமிட் பண்ணுறேன், have added a Tailwind CSS. ஓகே, நான் எப்படில கமிட் பண்ணுறேன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து I'm going to push it. ஸோ புஷ் பண்ணதுக்கு நான் இன்னும் ரெபாசிட்டரி ஆட் பண்ணல. ஓகேவா? ஸோ அதனால் ஆக்டிவிட்டிஸ் இருக்கட்டும். பட் எப்பவுமே நீங்கள் புஷ் பண்ணணும், கிட் ரெபாசிட்டரி க்ரியேட் பண்ணி நீங்கள் புஷ் பண்ணணும். அதான் குட் ப்ராக்டிசஸ். இது எல்லாருக்கும் புரியும் இல்லை, நான் பண்ணணும்னு அவசியம் இல்லைல்ல. எல்லாருக்கும் புரிஞ்சுதா சபா சொன்னது வரைக்கும்?
இப்போ வந்து ஐம் கோயிங் டு ரைட் தி கோட் ஃபார் இட். ஸோ இது வந்து ஒரு ப்ளூ 800 வைக்கிறேன். ஓகே, ஓகே, ஐ வாண்ட் திஸ் ஃபுல் ஸ்க்ரீன். ஸோ என்ன பண்ணுறேன், ஐம் கோயிங் டு ரிமூவ் திஸ். அண்ட் இது H4 இல்லை, நான் ஃபுல் டிவிஷன்லேயே ஐம் கோயிங் டு அப்ளை தி கிளாஸ் ஆஃப் பிஜி இண்டிகோ அப்ளை பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 900 மேபி. ஓகே, ஸோ மினிமம் width ஆஃப் ஹெச் ஆஃப் ஸ்க்ரீன் அளவு இருக்கணும். ஓகே, அண்ட் இது வந்து இன்னொரு டிவிஷனுக்குள்ளே வந்து ஐம் கோயிங் டு ஹேவ் சம் பிஜி ஒயிட் ஆஃப் ரவுண்டட் ஆஃப் பேரிங் ஆஃப் 5. H4ல வந்து சும்மா வெல்கம் போடுவோம். இப்போ பார்க்கலாம். சேவ் அண்ட் ஓகே, ஸோ இது இஸ் அவுட்புட். இது வந்து எனக்கு வந்து சின்ன ஸ்க்ரீன் தான் வேணும். ஸோ என்ன பண்ணிக்கலாம், ஐ கேன் யூஸ் சம்திங் கால் மேக்ஸ் வித் ஆஃப் எக்ஸல், மேக்ஸ் எக்ஸ் ஆஃப் ஆட்டோ, சேவ் அண்ட் கொஞ்சம் ஸ்பேஸ் லைட்டாக மேலே மட்டும் மார்ஜின் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ மார்ஜின் வந்து ஒய் ஆஃப் ஒரு 10 இருக்கட்டும். ஓகே, ஸோ இப்போ 10 கேட்டான இது கிடையாது. we have to use we can also use, instead of this we can use something called padding here, right? So padding, and it's working perfectly cool. ஸோ இப்போ தேவை ரூம் பண்ணிக்கோங்க. இது தேவையில்லை, இது வந்து தேவையில்லை. ஓகே, அண்ட் இப்போ வந்து இந்த யூஐ பில்ட் பண்ண போகிறோம். ரிக்வஸ்ட்டை கொரியர் பிக்கப். ஸோ டக்குன்னு போடுங்க, ரிக்வஸ்ட் கொரியர் பிக்கப். ஓகே, ஸோ கொஞ்சம் போல்டாக வேணுமா அது போட்டுக்கலாம். ஸோ கிளாஸ் ஆஃப் ஃபாண்ட் வந்து செமி போல்டாக இருக்கணும் அண்ட் டெக்ஸ்ட் வந்து எக்ஸலாக இருக்கட்டும். ஓகே, ஸோ டன். நெக்ஸ்ட் வந்து ஐ வாண்ட் இன்புட் ஃபீல்ட்ஸ். ஓகே, ஸோ குயிக்காக பண்ணிக்கிறேன். ஸோ லெட் மீ க்ளோஸ் திஸ் டயலாக் அண்ட் இங்கே வந்து we go top input இருக்கட்டும். கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா I'm going to have like px of 4, py of 1, rounded இருக்கணும், bg of gray of 200 maybe. ஓகே, அண்ட் placeholder வந்து நேம் இல்லையா, ஸோ நேம் பிக்கப் நேம் இல்லை நேம் இருக்கணும், நோ ப்ராப்ளம். ஓகே, ரிஃப்ரெஷ். ஓகே, அண்ட் இந்த அவுட்லைன் வேணாம் எனக்கு. ஸோ நான் அகெயின் ஐ ஹேவ் டு டூ அவுட்லைன் 9. ஓகே, அண்ட் இது நான் என்ன பண்ணுறேன், எல்லா இன்புட்டுமே ஐம் கோயிங் டு புட் இட் இன்சைட் அ டிவிஷன். ஸோ இது போட்டுக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும் எனக்கு கரெக்டாக. ஸோ வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் இந்த டிவிஷனுக்கு ஒரு ஸ்பேஸ் போடுறேன். ஸோ மார்ஜின் ஒய் ஆஃப் ஒரு 10 இருக்கணும். ஸோ 10 ரொம்ப அதிகமாக இருக்குது, ஒரு 5 இருக்கட்டும், 5. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நான் வேலை வச்சுருக்கோம் நேமு அண்ட் ஃபோன் நம்பர் இருக்குது. ஓகே, ஸோ வாட் ஐ கேன் டூ இஸ் இந்த இன்புட்டில் ஐம் கோயிங் டு ஹேவ் லைக் ஃபோன். ஓகே, ஸோ சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வந்துச்சு. பட் எனக்கு என்னென்னா, எனக்கு வந்து எல்லா இன்புட்டுமே ஐ ஷுட் வாண்ட் இட் இன் அ பிளாக் ஃபார்ம். எனக்கு வந்து ஃபுல் வித் எடுத்துக்கணும். ஓகே, ஸோ வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் ஐம் கோயிங் டு இன் திஸ் கிளாஸ் ஐம் கோயிங் டு கிவ் சம்திங் கால் பிளாக். இல்லை வந்து ஃபுல் வித் தந்துக்கலாம். ஸோ வித் ஆஃப் ஃபுல். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணால் இட் வில் டேக் தி அவைலபிள் ஃபுல் வித். ஓகே, ஸோ அதே மாதிரி ஐ நீட் சம் ஸ்பேஸ் பிட்வீன் திஸ் 2 இன்புட்ஸ். ஸோ என்ன பண்ணுறேன், ஐ கேன் கிவ் ஸ்பேஸ் ஒய் ஆஃப் 5. ஸோ பீப்புள் who couldn't understand what I'm trying to do, ப்ளீஸ் நீங்கள் டைம் சீரியஸ் போய் நீங்கள் பார்த்துட்டு வரணும். ஓகேவா, அப்போ தான் உங்களுக்கு இது எல்லாமே புரியும். ஓகே, கூல். ஸோ அதே மாதிரி நேமு, ஃபோனு, அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா we have duplicated these classes, right? So என்ன பண்ணிக்கலாம், we can even extract this into an own CSS class. ஓகே, அது நீங்களே பண்ணிக்கோங்க. பட் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நான் இங்கே நேம் டைப் பண்ண போகிறேன். ஸோ அப்படி டைப் பண்ணுறேன். இப்போ இங்கே வந்து நான் மொபைல் நம்பர் டைப் பண்ணணும் கரெக்டாக. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஐ கேன் டைப் கேரக்டர்ஸ். ஸோ ஹவு டு லிமிட் டோஸ், இங்கே தான் HTML-ஓட ஆட்ரிபியூட்ஸ் வருது. ஓகே, ஸோ வி கேன் யூஸ் சம்திங் கால் தி டைப். ஸோ இது வந்து நம்பர்னால வி கேன் யூஸ் டெல், விச் மீன்ஸ் டெலிஃபோன் அர்த்தம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஐ குட் என்டர் எனி வேல்யூஸ் இன் ஃபோன் ஃபீல்ட். ரிஃப்ரெஷ். ஓகே, ரைட். ஸோ இது வந்து ஒரு பக். ஓகேங்களா, அது வந்து பக்கானு தெரியல, பட் ஸ்டில் இது வந்து ஒர்க்கே ஆகாது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, வி கேன் யூஸ் சம்திங் கால் நம்பர், பிகாஸ் மொபைல் நம்பர் தானே இருக்க போகுது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வி கேன் ஹேவ் நம்பர்ஸ். பட் இதுலேயும் ஒரு பக் இருக்குது. என்னென்னா, இப்போ 1 ப்ரெஸ் பண்ணிட்டு பேக்கப் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்களேன், இட் இஸ் கோயிங் நெகட்டிவ். மொபைல் நம்பரில் நெகட்டிவில் இருக்காது கரெக்டாக. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் ஹேவ் இட் லைக் திஸ். மினிமம் வந்து இட் ஷுட் பி லைக் 0வாக இருக்கணும் அண்ட் மேக்ஸிமம் வந்து இப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இட்ஸ் டோட்லி டிபெண்ட்ஸ் ஆன் யூ. ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா 0, பட் யூ கான்ட் கோ பிலோ தட்.
ஓகே ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா லெட்ஸ் ஹாவ் சம்திங் கால் பிக்கப் டேட் ஸோ என்ன பண்ணுறேன் ஐம் கோயிங் டு அப்ளை தி சேம் திங் இல்லைனா ஒன்று பண்ணுறாங்க ஓகே டீம் சோஃபா நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா ஏதாச்சும் புரியாத மாதிரி இருக்கா நான் ஸ்பீடாக தான் போகிறேன் பட் புரியலனா என்கிட்ட சொல்லுங்க ஓகே ஸோ what I'm going to do is I'm going to just copy this class and I'm going to make it reusable ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் என்னோட main.css-குள்ளே போயிட்டு I'm going to create a new class of form okay so form input அப்படின்னு தரேன் and I'm going to apply this thing okay so using apply directory okay ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா இது வந்து நம்ம டேரெக்டாக டெய்ல்வின் சிஎஸ்எஸில் நம்ம கிளாஸ் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஓகே ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் I can remove this code and apply the form input class here ஓகே ஸோ ஏன் நான் இது பண்ணுறேன் அப்படின்னா ஸோ எனக்கு வந்து எல்லா இன்புட்டுக்குமே அஃபெக்ட் ஆகணும் ஐ ஹவ் மல்டிபிள் இன்புட்ஸ் எல்லாத்துக்கும் நான் போய் ஸ்டைலில் அப்ளை பண்ண முடியாது இல்லையா அந்த பர்பஸ்க்காக ஐ எம் டூயிங் தி சேம் திங் சேவ் அண்ட் ரிஃப்ரெஷ் இப்போ பார்த்தீங்கன்னா ஐ ஹேவ் தி சேம் ஸ்டைலிங் இப்போ என்ன சேஞ்ச் பண்ணாலுமே இது ரெண்டுமே சேஞ்ச் ஆயிரும் ஓகே டன் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஐ நீட் அ பிக்கப் ஸோ அகெயின் ஐம் கோயிங் டு கிரியேட் அ நியூ இன்புட் இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி லைக் பிக்கப் டேட் ஓகே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து அகைன் பிக்கப் டேட் இருக்குது பட் இட்ஸ் நாட் அ நம்பர் இட் இஸ் அ டேட் ரைட் ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அதுக்கு வி கேன் சேஞ்ச் திஸ் வி கேன் ரிமூவ் திஸ் மென் அண்ட் இது வந்து டைப் வந்து டெக்ஸ்ட்னு மாற்றிக்கலாம் மாற்றி போய் பாருங்களேன் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ கேன் ஸ்டில் என்டர் தி கேரக்டர்ஸ் விச் வி டோன்ட் வாண்ட் ரைட் ஸோ அதான் நம்ம என்ன பண்ணலாம் அதுக்கு இன்னொன்று ஒன்று இருக்குது வி ஹேவ் சம்திங் கால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அவைலபிளாக இருக்கிற அந்த டைப்ஸ் ஓகே ஸோ இதில் வந்து டேட் டைமில் காமிக்குது பாருங்கள் வி ஹேவ் சம்திங் கால் டேட் இப்போ ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து வி கேன் செலக்ட் இன் அ டேட் ஃபார்ம் கேலண்டர் ஃபார்ம் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து HTML தர டிஃபால்ட் பிஹேவியர் ஓகே யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் பட் எனக்கு வந்து டேட்டும் டைமே வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் ஜஸ்ட் அதே மாதிரி யூ கேன் கோ டு திஸ் டைப் ரிமூவ் திஸ் அண்ட் உங்கள் கீபோர்டில் வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் ஸ்பேஸ் அதை ப்ரெஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு காமிக்கும் அவைலபிளான இன்புட்டான டைப்ஸ் ஓகே ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா we have more options பட் ப்ராப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா we have something called date time ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டீங்கன்னா you get the date as it is the time ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள் அண்ட் ஃபார் சம் ரீசன் இதுவும் ஒர்க் ஆகல இல்லையா பிகாஸ் இது வந்து பேஸ்ட் ஆன் ப்ரௌசர்ஸ் வந்து சப்போர்ட் இருக்கும் ஓகே ஸோ வாட் we can do is we can use something called date time local and டைப் பண்ணி பார்க்கலாம் இப்போது ரிஃப்ரெஷ் now it's working இப்போ பார்த்தீங்கன்னா I can specify the date month year and time and even the AM or FM PM அதுக்கு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் ஓகேவா ரைட் ஸோ கூல் எல்லாம் இங்கே பர்ஃபெக்டாக வேலை செய்யுது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா we have something called pickup address ஸோ இப்போ நம்ம வந்து நிறைய என்ஜாய் பண்ண போகிறோம் கரெக்டாக ஸோ தி ப்ராப்பர் வே இஸ் டு ஹாவ் சம்திங் கால் டெக்ஸ்ட் ஏரியா அண்ட் இங்கே என்ன பண்ணிக்கலாம் யூ கேன் கிவ் நேம் ஃபார் எக்ஸாம்பிள் பிக்கப் ஏரியா அண்ட் ஐடியா நான் அதேமாதிரி போடுறேன் பிக்கப் area and so and so okay and இதுக்குள்ள வந்து you can have some placeholder like enter pickup address அப்படின்னு போடுறேன் ஓகே ஸோ சேவ் பண்ணிக்கலாம் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா போரிங்கான ஒரு யூஐயில் இருக்குது பாருங்கள் ஸோ ஏன் போரிங்கான யூஐயில் இருக்குன்னா we have not designed this right ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் we can use the class which we have created earlier in this thing form input ஸோ அதே மாதிரி கிளாஸில் வந்து நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துச்சு ஓகே ஸோ தட்ஸ் தி கிரேட் யூஸ் ஆஃப் ரீயூசபிள் கிளாஸஸ் ஓகே இப்போ நான் எனக்கு இது மட்டும் போகணும் ஸோ என்ன பண்ணிக்கிறேன்னா லெட் மீ ரிமூவ் தி ரோஸ் இன்டூ 5 ஓகே அண்ட் ஃபைனலி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எஸ் திஸ் இஸ் ஓகே அண்ட் இது நான் வந்து 4 வச்சுக்கிறேனே 4 அண்ட் ஐ எம் கோயிங் டு ஹேவ் another பட்டன் டைப் வந்து இட்ஸ் கோயிங் டு பி லைக் button on is something submitனு இருக்க போகுது ஓகேவா அண்ட் விட்டு லைக் ரிக்வெஸ்ட் அப்ளை மை ரிக்வெஸ்ட்டாக என்ன போட்டுக்கணும் யூஐயில் create pickup அப்படின்னு போகிறேன் ஓகே ஸோ I have to design the button right so class px of 3 px of 1 and rounded pg of என்ன கலர் வேணுமோ அது போட்டுக்கோங்க ஸோ indigo 500 and text வந்து ஒயிட்டாக இருக்கணும் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் செமி போல வேணால் நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ சேவ் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி வேணும்னு சொல்லிவிட்டு ஓகே இப்போ வந்துச்சு
ஸோ யூ கேன் ஆல்சோ ஹேவ் சம் அதர் UIs அக்கார்டிங் டு யூர் நீட். பட் நான் இப்போ இது போகணும், எனக்கு வந்து ஃபுல் வித் வேணும். ஸோ அகைன் நான் என்ன பண்ணலாம், ஐ கேன் யூஸ் சம்திங் கால் ஃபுல் வித் ஹியர். வித் ஃபுல் சேவ் அண்ட் சம்திங் தப்பு பண்ணியிருக்கேன். ஐ மிஸ்ட் டபுள் கோட்ஸ். சேவ் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் வந்துச்சு. சூப்பருங்க, நைஸ். இப்போ ஹூவர் எஃபெக்ட் வரல. ஸோ வாட் ஐ கேன் டூ, ஐ கேன் ஹேவ் அ ஹூவர் எஃபெக்ட் ஓவர் விச் வில் ஹேவ் இண்டிகோ 600. ஸோ நான் ஹூவர் பண்ணும்போது எனக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து 600 மாறணும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வி ஹேவ் சம்திங் கூல். ஸோ டைல் சீசஸில் கஸ்டம் கலர் போடணும்னா எப்படி போடணும்? ஸோ நீங்கள் வந்து டைல் சீசஸில் வந்து இந்த டெல்விங் கான்ஃபிகர் ஜேஎஸில் போயிட்டு யூ கேன் ஹேட் சம்திங் லைக் திஸ். ஓகே, இங்கே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை வந்து யூ கேன் யூஸ் ஆர்பிட்ரி வேல்யூஸ் லைக் ஆல்ரெடி GDev தந்திருக்காது பாருங்களேன், இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டோட்டலி அக்கார்டிங் டு யுவர் நீட். ஓகே, நைஸ். ஸோ நம்ம பில்ட் பண்ணியாச்சு UI. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குது வேறு, இதிலே கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். என்ன பண்ணலான்னா, இப்போது நம்ம UIயில் பார்த்தீங்கன்னா இந்த நேம் ஃபோன் நம்பர்லாம் வந்து வி ஹேவ் பிளேஸ் இன் a சிங்கிள் திங், ரைட்? ஸோ அதை நம்ம எப்படி பண்ணலான்னா, ஸோ நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண மாதிரி யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் ஃப்ளெக்ஸ் ஆர் கிரிட். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ கிரிட் யூஸ் பண்ணுற வச்சுக்கோங்களேன், ஐ கேன் யூஸ் லைக் திஸ். ஸோ கிரிட் வந்து 2ஆக இருக்கணும், கால்ஸ் வந்து 2ஆக இருக்கணும், அண்ட் கேப் வந்து ஒரு 5 இருக்கட்டும். ஓகேவா? இப்படி போட்டுட்டு ஸோ இந்த 2 காலம்ஸை நீங்கள் இப்படி போட்டுக்கலாம். ஓகே, ஸோ எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன். இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்களேன், இப்போ வந்து கரெக்டான வந்து ஃபார்மேட் வந்துச்சு. ஓகே, புரிஞ்சது எல்லாருக்கும்? ஸோ லைக் ஸோ யூ கேன் டூ யூ இம்ப்ரூவ்மெண்ட். அதை பற்றி நான் இப்போது வரி பண்ண போகிறது கிடையாது. பட் வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் ஐம் கோயிங் டு கிரியேட் another card which will hold my datas. ஓகே, ஸோ நான் பண்ணுறேன், ஜஸ்ட் இதே UI வந்து ஐம் கோயிங் டு காப்பி this and I can going to remove it like this. ஸோ இது வந்து refresh ரெண்டு இருக்கு இல்லையா? இப்போ எனக்கு வந்து இது பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி லைக் கொரியர் ரிக்வஸ்ட். ஸோ கொரியர் ரிக்வஸ்ட். ஓகே, அண்ட் ஐம் கோயிங் டு ரிமூவ் தீஸ் திங்ஸ். இதுதான் தேவையில்லை எனக்கு. ஸோ இது தேவையில்லை. அண்ட் இன்ஃபேக்ட் எனக்கு எதுவுமே தேவையில்லை. கரெக்டாக? ஸோ இதுவும் தேவையில்லை. ஐ வாண்ட் டு ரிமூவ் எவ்ரி திங். அண்ட் ஃபார் டேபிள் மாதிரி ஒரு ஃபேமிலி வச்சுக்கலாம். ஸோ டேபிள் வந்து ஐ வாண்ட் டேபிள் ரோ. ஸோ இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும்ல, டேபிள் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியும்ல, HTML டேபிள்ஸ். ஓகே, ஸோ இதில் வந்து ஐ ஹாவ் திஸ் இன்ஃபர்மேஷன், நேம், ஃபோன் நம்பர். ஸோ என்ன பண்ணிக்கிறேன், கஸ்டமர்னு போட்டுக்கலாம். ஸோ TDTH கஸ்டமர். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வி ஹாவ் சம்திங் கால் பிக்கப் டேட் and we have something called address. Okay, let's make it so simple. இதே மாதிரி இதான் நம்மளோட வேல்யூ இருக்க போகுது. அண்ட் நெக்ஸ்ட் ரோவில் வந்து ஐ வாண்ட் தி டேட்டா. THனா டேபிள் ஹெட்னு அர்த்தம், TDனா டேபிள் டேட்டான்னு அர்த்தம். ஓகே, ரைட். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் ஹேவ் லைக் ஒரு இமேஜ் நேம் வச்சுக்கலாம், சுத்தன் வைக்கலாம். இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் ஹேவ் லைக் மேபி பிக்கப் டேட் வந்து லெட்ஸ் ஹேவ் லைக் 25 December 2023 வச்சுப்போம். ஓகே, and let's have an address like this, so and so Dubai அப்படின்னு வச்சுப்போம். ஓகே, சேவ். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஆக்டிவிட்டிஸ் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா? ஸோ யூ கேன் இம்ப்ரூவ் இட். ஸோ இதுக்கு வந்து குயிக்காக லேர்னிங் பர்பஸஸ்க்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, முடிஞ்சவங்க லேர்னிங்கில் வந்து நீங்களே பண்ண ட்ரை பண்ணுங்கள். பட் ஃபார் சம் ரீசன் இஃப் யூ வாண்ட் டு ஸ்பீட் அப் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா, வில் ஜஸ்ட் கோ இன் டு கூகுள் அண்ட் டைப் CSS table UI அப்படி சர்ச் பண்ணுவோம்னா we have many options. ஸோ இதில் பாப்புலரானு பார்த்தீங்கன்னா we have something called flowby.com. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா they have the default stylings. ஸோ அழகாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ தான் நம்மளுக்கு அவுட்புட் வேணும் அப்படின்னா நம்ம இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இட் வில் ஹாவ் தி டிசைன், இந்த எப்படி ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க டிசைன் வச்சுருப்பாங்க. ஸோ அதை வச்சுக்கூட நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பட் நான் இப்போதைக்கு அதை போதில்லை. ஜஸ்ட் ஐம் கிவிங் யூ அன் ஐடியா. ஃபார் பிகினர்ஸ் ப்ளீஸ் டோன்ட் யூஸ் இட் unless you don't have much time. அந்த சமயத்தில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, சரியா? ரைட். ஸோ இப்போ வந்து ரெண்டும் செப்பரேட் பண்ணிக்கலாம். ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் மேலே போயிட்டு இந்த இதில் வந்து ஐம் கோயிங் டு கிவ் மார்ஜின் டாப் ஆஃப் 10, சேவ் இட். அண்ட் நவ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஐ ஹாவ் சம்திங் கால் திஸ் திங். ஸோ இங்கே வந்து இந்த டேபிளில் வந்து இந்த பிக்கப் அட்ரஸ் அதெல்லாம் போடணும். ஓகேவா? ஸோ வாட் ஐ ஹவ் டு டூ இஸ் அதே மாதிரி டேபிளில் வந்து ஒரு கிளாஸ் இருக்குது, table and table
ரோ அண்ட் ஸோ ஆட்டோ இருக்கு இல்லையா, அது தந்துப்போம். இப்போ ரிஃப்ரெஷ் அண்ட் விஷுவல் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸும் தெரியாது. பட் வாட் வி கேன் டூ இஸ் இண்டிவிஜுவலாக நம்ம ஒன்றுக்கும் போய் நம்ம ஃபுல் இது தந்துக்கலாம். ஓகே, ஸோ வித் ஃபுல் தந்தால் கூட இட் won't ஒர்க் ஐ கெஸ். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்கு. பட் ஸ்டில் வி கேன் டூ அ லாட் மோர் இம்ப்ரூவ்மெண்ட். ஓகே, ஸோ இப்படி நான் என்ன பண்ணுறேன்னா ஐ வில் டூ ஒன் திங். இது இருக்கட்டும், டேபிள் பார்டர். ஓகே, பார்டர் ஒன்று இருக்கா? இல்லை. and we have caption, row, fixed. okay, fixed ஒன்று இருக்கா, செக் பண்ணி பார்க்கலாம். fixed. okay, and இப்போ என்ன பண்ணுறேன்னா எல்லாத்துக்குமே வந்து I can give some class. so class வந்து px of 2 py of 1 தரலாம். okay, for spacing. இப்போ இதுக்கு மட்டும் ஸ்பேசிங் அப்படியே இருக்கும் பாருங்கள். ஓகே, ஸோ விஷுவலாக தெரியாது, பட் இங்கே அப்படியே இருக்குது. ஸோ we can have like border like this. ஸோ இதுக்கு மட்டும் border அப்படியே இருக்கும். ஓகே, ஸோ லைக்வைஸ் நீங்கள் வந்து ஒன்றுக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா யூ வில் ஹாவ் அ குட் UI லுக்கிங். ஓகே, ஸோ ஜஸ்ட் நான் காப்பி பண்ணிவிட்டு இங்கே வச்சுக்கலாம். இங்கேயும் நான் வந்து ஐ வில் ஹாவ் லைக் border. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்டர் மாதிரி வந்துச்சு உங்களுக்கு. அதே மாதிரி நம்மளுக்கு கீழே நம்மளுக்கு வேணும்ல. ஸோ ஐம் கோயிங் டு கீப் தி சேம் திங் லைக் திஸ். ஸோ கிளாஸ் px of 2 py of 1 border. okay, so if you want you can change it accordingly. okay, so இப்போ நீங்கள் வேணால் அது வந்து bit of full and இப்போ ஃபஸ்ட்டோட பார்க்கும்போது இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஓகே, டன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா லெட்ஸ் டூ ஒன் திங். இதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். என்னென்னா இங்கே வந்து லெட் மீ ஹேவ் லைக் ஆப்ஷன்ஸ். ஓகே, ஸோ இது என்ன பண்ணோன்னா லைக் இங்கே வந்து டெலிட் பண்ணுறதுக்கான இது இருக்கும். okay, so for example I need a button called delete which will delete this request in case if you want to delete அப்படினா. okay, so இது பட்டன் ஆகிறதுக்கு என்ன பண்ணிக்கலாம், we can style it accordingly. so type வந்து பட்டன் போடுறேன் and class வந்து அதே மாதிரி px of 2 py of 1 rounded இருக்கட்டும் and bg வந்து ரெட்டாக தரப்போகிறேன் பிகாஸ் இது வந்து டேஞ்சர் இல்லையா, அதனால் இப்படி தரப்போகிறேன். hoover bg of red of 600. so save, make your typo correct and yes, working perfectly. and இன்னும் கொஞ்சம் சின்னதாக ஆக்கிக்கலாம். so what I can do, I can improve a text white and இது வந்து கொஞ்சம் text வந்து ஸ்மால் ஆக்கிக்கலாம். save, refresh. okay, cool. so இப்போ இந்த ஆப்ஷன்ஸ் நம்ம தேவையில்லை பிகாஸ் நமக்கு ஆல்ரெடி புரியும்ல. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், we can remove this and have it like empty table head. okay, டன். இப்போ வந்து ஃபுல் வித் வச்சுருக்கல, ஃபுல் வித் வேணாம், எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக பண்ணால் போகணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஐம் கோயிங் டு ஹாவ் அ வித் ஆஃப் பி 5. ரிஃப்ரெஷ் 5 ரொம்ப சின்னது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா லெட் மீ ஹேவ் லைக் 20 அண்ட் ரிஃப்ரெஷ். ஓகே, 20 வந்து ஓகேவாக இருக்குது. ஓகே, திஸ் இஸ் குட். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட லாஜிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா சி UI ways we can improve a lot. பட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் வந்து வேல்யூஸ் என்டர் பண்ணிவிட்டு கிரேட் பிக்கப் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த டிவிஷன் வந்து ஷோ ஆகணும். இதுதான் என்னோடய கோல். ஓகே, ஸோ புரிஞ்சதா சொஃபா எதுக்கும் சொன்னது புரிஞ்சது எல்லாருக்கும்? யாருக்கா புரியாத மாதிரி இருக்கா? எஸ் சார். ஸோ ரைட், ஒரே நிமிஷம். நீங்கள் okay, sadly I have somewhere else to go. என்ன பண்ணலாம்னா let's pass this for now. okay, இந்த கோடில் ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் நீங்கள் வந்து புல் ரிக்வெஸ்ட் கொடுங்க. ஓகே, நாளைக்கு வந்து அகைன் லெட்ஸ் கேட்ச் அப், லெட்ஸ் ட்ரை டு ஒர்க் ஆன் திஸ் திங். ஓகே, ஸோ இதில் ஏதாச்சும் UI இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணி நீங்கள் வந்து புல் ரிக்வெஸ்ட்டாக கொடுங்க. ஓகே, நான் அதுக்கு என்ன பண்ணணும், I have to push it, right? so let me push it here quick. so again let's go to new repository and courier pickup form. description கொடுங்க, இப்போ நான் தரப்போது இல்லை. and let me create this repository. and let me just go and do இதெல்லாம் மற்றெல்லாம் பண்ணியாச்சு. I have to go set this code and நான் கமிட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. ஓகேவா,
So what I have done, I have designed the UI, correct? So what I will do is just git add all, git commit, and I'm going to commit on this. It's called fit, or you can also have like design. So இது வந்து என்ன வச்சுக்கலாம்னா UI implementer, enter your password and done. இப்போ என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் வந்து ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் வந்து ரிமோட் ஆட் பண்ணுறேன். ஸோ git remote add origin, enter, and இப்போ நான் வந்து I have to push it, right? ஸோ git push origin, இல்லை வந்து ட்ராக் ஆகிறதுக்காக u வந்து போட்டுட்டு origin main போடுறேன், origin main. ஓகே, நான் இது என்ன பண்ணணும்னா அது உங்களுக்கு புஷ் பண்ணிடுச்சு. யூ கேன் செக் இட் லைக் திஸ். ஓகே, ஸோ forget about this command. இது என்ன பண்ணணும்னா எனக்கு இது வந்து ஒரு தனி CLI, ஓகே, which will open in browser, but still you can access this form like this. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், மேக் யூஸ் ஆஃப் எவ்ரி திங் whatever knowledge you have gained so far, and இதில் UI நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியுதான்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணிட்டு நீங்கள் PR request தரலாம். I will give it as a request. ஓகே, and both live and இதில் நிறைய பேர் பிரிச்சுக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா டேட்டா வந்து ஒர்க் பண்ணாதீங்க. ஃபோக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ரெக்யூஷன்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். பிகாஸ் அதர் பீப்புள் வந்து சேம் ஃபீச்சரை வந்து ஒர்க் பண்ணிருக்க போகிறீங்க. இட் வில் கொலைட். ஓகே, ஸோ அதனால் அது மட்டும் கொஞ்சம் பார்த்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நம்ம நாளைக்கு வந்து கொஞ்சம் ஏர்லியாகவே நம்ம பார்க்கலாம், மார்னிங் செக்ஷனே நம்ம பார்க்கலாம். ஓகே, இஸ் இட் கிளியர்? ரைட், ஓகேங்க, சூப்பர். நம்ம நாளைக்கு பார்ப்போம். பாய் பாய்.